குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூனிட் 1 அல்ஜிப்ராவை பொறுத்தவரையில் நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சப் டாபிக், அதாவது இன்னர் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி ஹோமோமார்பிசம், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பார்ட்டில் இருக்கிறோம். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துருந்தோம். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்ற முடியும், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்தா அதை எல்டியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நோட் தான் இங்கே எழுதியிருக்கேன். Change a linear transformation into a matrix. அதே போல ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 ப்ராப்ளம் போட்டிருந்தோம். இப்போ தொடர்ச்சியா அதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் ப்ராப்ளம். ஸோ லெட் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்பர்மேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் போக போறோம். அடுத்த சம் வந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பர்மேஷனுக்கு வர போறோம். ஸோ let t from r square to r square defined by t of a comma b equal to minus b comma a. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டொமைனும் ஆர் ஸ்கொயர் தான், கோடொமைனும் ஆர் ஸ்கொயர் தான். அதே போல இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்தவரை ஏ கமா பின்னு இருந்தா அங்க அப்படியே மாறுதுங்க, மைனஸ் பி கமா ஏன்னு மாறிக்குது. எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா அது எங்க போய் மேப் ஆயிருக்கு பாருங்க, மைனஸ் ஒய் கமா எக்ஸுக்கு மேப் ஆகுது. அப்படியே இது ரெண்டும் இடம் மாறி இருக்குங்க. அப்படி இருக்கும்போது 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம். நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க நோ இஷ்யூ பிகாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அப்ப ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல டொமைனும் கோடொமைனும் சேம். அது கிளியரா அதுக்கு சம்மே நம்ம போட்டோம், லாஸ்ட் கிளாஸ்லயே போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல டொமைன் அண்டு கோடொமைன் ஆர் சேம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பேசிஸ் ஆஸ் 1,2 அண்ட் 1,-1 ஃபார் போத் டொமைன் அண்ட் கோடொமைன். டொமைனும் கோடொமைனும் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கிடையாது, பட் வேற ஒன்று கொடுத்துருக்காங்க 1,2 1-1 அப்படின்னு. நமக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸா இருந்தா இப்படி இருக்கணும். ஸோ அந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை பொறுத்தவரையில 1,0 அண்டு 0,1 இப்படி இருந்திருக்கும் முதல் கொஸ்டினுக்கு. ரெண்டாவது கொஸ்டின் அவங்களே கொடுத்துருக்காங்க. மூணாவது கொஸ்டினுக்கு பேசிஸ் ஆஃப் டொமைன், பேசிஸ் ஆஃப் கோடொமைன். ஸோ பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டொமைன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே போல கோடொமைன் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுக்குமே மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 1 by 1 கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் முதல் கொஸ்டினுக்கு போயிடலாம். முதல் கொஸ்டினோட பேசிஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் பேசிஸ், தட் இஸ் 1,0 அண்ட் 0,1 ஆர் தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இதுக்கு நம்ம மேப்பிங் போடுவோம். அப்போ இதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆஃப் 1,0 இங்க என்ன இருக்கோ பேசிஸ்ல, நான் நேற்று அந்த ரூல்ஸ் சொன்னேன் பாருங்க, பேசிஸ்ல எடுத்துட்டு மேப் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் பொறுத்தவரையில பேசிஸ் எலமெண்ட்டுடைய அந்த கோடொமைன் எலமெண்ட்டோட லீனியர் காம்பினேஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ டி ஆஃப் 1,0 எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகணும் அப்படின்னா மேப்புக்கு போகணும். ஸோ மேப் எது அப்படின்னா அந்த எல்லோ கலர் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்க, டி ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருந்தா மேப் எப்படி வருது, மைனஸ் பி கமா ஏன்னு வருது. அதுதான் இங்க டி ஆஃப் 1,0ன்னு கொடுத்துருந்தா -0,1 அப்படின்னு வந்துடும். தட்ஸ் ஈக்குவல் டு 0,1. அது -0 இஸ் நத்திங் பட் இங்கே +0 அப்படின்னு போட்டோம். சார் இந்த ஸ்டெப் முடிச்ச உடனே அடுத்தது லீனியர் காம்பினேஷனை அமைக்கணும் கோடொமைன் எலமெண்ட்டுக்கு. அப்போ இங்க இருக்கிற 0ங்கிற இந்த ஸ்கேலரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு பேசிஸ் எலமெண்ட் கூட பாருங்க 1,0 பிளஸ் அடுத்த ஸ்கேலர் எடுத்துக்கிட்டு 0,1. இந்த ரெண்டுமே இங்க வந்து உட்காந்துரும். இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, 0 உள்ள போச்சுன்னா என்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக்சுவலி எது ஒரு அவசியமே இல்லை, இதே தான் வரும். 0 × 0 இங்க 0,1. ஸோ மேலே இருக்கிற அதே 0,1 தான் கிடைக்கும். சால்வ் பண்ணால் மேலே இருக்கிறது தான் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இங்கே ஒரு ஸ்கேலர் உட்காந்துருக்கு, இங்கே ஒரு ஸ்கேலர் உட்காந்துருக்கு இந்த மேப்பிங்க்கு. அப்புறமா அடுத்தது வருவோம், டி ஆஃப் 0,1 இதுக்கு மேப் போடுவோம்.
t of 0, 1. So that's equal to, இப்போ அந்த மேப் அப்படியே இடம் மாறிக்கும். எப்படி மாறும் பாருங்க, -1, 0 -b, aன்னு மாறும். அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், இந்த -1 இன்ட்டு பேசிஸ் எலமெண்ட் 1, 0 ப்ளஸ் 0 இன்ட்டு அந்த பேசிஸ் எலமெண்ட் 0, 1 அப்படின்னு வரும். ஸோ -1 அதே போல் 0 இது ரெண்டும் வரணும். ஸோ இந்த இடத்துல அதே ஹைலைட் பண்ணிக்கலாம் ஸ்கேலரை. அவ்வளோதான். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கரஸ்பாண்டிங் ஸ்கேலரை வந்து காலம் வைஸாக போடணும். ஸோ 0, 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா -1, 0. முதல் கொஸ்டின் முடிஞ்சது. கிளியராக பார்த்துக்காங்க. இதே மாதிரி ப்ராசஸில் தான் கொஸ்டின் நம்பர் 2ஐயும் போட போகிறோம். அப்படிலாம் இது முதல் கொஸ்டினில் இருக்கக்கூடியது. நம்பர் 2 ரெண்டாவது கொஸ்டினை பொறுமையாக இதை வச்சு அப்படியே காப்பி பண்ணிடுவோம். கொஸ்டின் நம்பர் 2 கவனிச்சு பாருங்க. அதில் கொடுத்துருக்கிற பேசிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2ல் பேசிஸ் 1, 2வும் 1 - 1ம் கொடுத்துருக்காங்க. 1, 2 and 1 - 1. இப்போ இதுக்கு மேப் ஃபார்ம் பண்ணுவோம். t of 1, 2 இது அப்படியே என்னவா மாறும்னு தெரியும், -2, 1 வந்துடும். -b, a அப்படின்னு வரணும். இப்போ இதை வச்சுக்கிட்டு கோடமைனோட லீனியர் காம்பினேஷனை அமைக்கணும். அப்போ -2 இன்டூ, ஆக்சுவலி இது ஆல்பா பீட்டா அந்த சின்னதாகிடுச்சு. இப்போ -2, 1 அப்படி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பாருங்க, ஆல்பா டைம் அந்த பேசிஸ்ல இருக்கிற கோடமைன் எலிமெண்ட் 1, 2 பிளஸ் பீட்டா டைம் 1 - 1 இப்படி எழுதிடணும். ஸோ நமக்கு இங்கே மேப் ஆனது என்ன அப்படின்னா -2, 1 இதுதான் அந்த லீனியர் காம்பினேஷன். ஸோ இந்த எலிமெண்ட் எழுதி லீனியர் காம்பினேஷன் அமைச்சிருக்கோம். ஸோ -2, 1 பேசிஸ் எலிமெண்ட்டுக்கு டைரக்டாகவே வருங்க. பேசிஸ் எலிமெண்ட் இல்லாத போது இப்போ நான் போடுற மாதிரி தான் போட்டாங்க. இப்போ ஆல்பா உள்ள கொண்டு போங்க, ஆல்பா 2 ஆல்பா பிளஸ் பீட்டா உள்ள கொண்டு போங்க, பீட்டா மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். தட்ஸ் ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணிக்கலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா 2 ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். இதுதான் -2, 1. ஸோ இங்கிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஆல்பா பீட்டாவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -2, 2 ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 1. ஸோ இதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா பீட்டா பீட்டா கேன்சல் ஆகுதுங்க. அப்போ 3 ஆல்பா இஸ் ஈக்குவல் டு -1, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு -1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆல்பாவோட வேல்யூ. இப்போ நமக்கு அதே மாதிரி பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ பீட்டா வேணும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டு 1ல போய் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் ஆல்பா, இந்த பிளஸ் ஆல்பா அந்த சைடு போயிருக்கு. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆல்பாவுக்கு 1/3, தட்ஸ் ஈக்குவல் டு -6, -6னா -5/3 அப்படின்னு வந்துடும். இது பீட்டாவோட வேல்யூ. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது இது பீட்டாவோட வேல்யூ. அப்போ கொண்டு போயிட்டு இந்த ஏ இதான் நமக்கான காம்பினேஷன் வேல்யூ. ஸோ -2, -1 -2, 1ல கிடைச்ச ஆல்பா -1/3 இன்டூ 1, 2 -5/3 இன்டூ 1 - 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்கேலர், இது ஸ்கேலரா வந்திருக்குங்க. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் பாருங்க. ஒண்ணுதான் மேப் போட்டிருக்கோம், இதுக்கு மட்டும்தான் மேப்பிங் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இது ஒரு பாக்கி இருக்குங்க. அப்ப அதுக்கும் மேப் போடுவோம். t of 1 - 1 இது அப்படியே -b/a அப்படின்னு மாறணும். அப்ப -b/aன்னு வரும்போது என்ன வரும் பாருங்க, 1, 1ன்னு வந்துடும் மேப் படி போட்டீங்கன்னா. ஸோ இப்போ இந்த 1, 1க்கு லீனியர் காம்பினேஷன் கோடமைன் எலிமெண்டோட மாற்றணும். அப்போ ஆல்பா இன்டூ 1, 2 பிளஸ் பீட்டா இன்டூ 1 - 1 சேம் அந்த கோடமைன் இருக்கிற எலிமெண்ட் அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா இங்க ரெண்டும் சேம் தான். இப்போ முன்ன செஞ்ச மாதிரி இதுக்கும் செய்யுங்க. ஆல்பா உள்ள கொண்டு போங்க, அப்போ ஆல்பா 2 ஆல்பா, பீட்டா உள்ள கொண்டு போங்க, பீட்டா மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். இது 1, 1. That's equal to alpha plus beta, 2 alpha minus beta. That's equal to 1, 1. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1, ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ 1. அதே போல
2 ஆல்பா மைனஸ் பீட்டா இதனோட வேல்யூவும் 1. இப்போ டைரக்டாக ஆட் பண்ணவே பீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ 3 ஆல்பாஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பாஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆல்பா 2/3னா பீட்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ஆல்பா இதில் போட்டிருக்கோம். அப்போ 1 மைனஸ் ஆல்பாங்கிறது 2/3. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1/3ங்கிறது பீட்டாவாக கிடைச்சிருக்கு. ரைட்ங்களா? இதை கொண்டு போயிட்டு நம்ம எங்கே போடணும்? ஈக்குவேஷன் பியில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ பியில் போய் சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்படி வரும்? 1,1 ஈக்குவல் டு ஆல்பாவுக்கு பதிலாக 2/3 இன்டூ த பேசிஸ் எலமெண்ட் பிளஸ் 1/3 இன்டூ த பேசிஸ் எலமெண்ட். இப்போ பாருங்க, இது ரெண்டு தான் அந்த ஸ்கேலர். இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம கிளியர் ஆயிட்டோம். இதை வச்சுக்கிட்டு மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ டி மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஏ ஈக்குவேஷன்லையும் பி ஈக்குவேஷனுங்கிற ஸ்கேலரை களம் வைஸா எழுதணும். அப்போ ஏ ஈக்குவேஷன்ல இருக்கிற ஸ்கேலர் பார்த்துக்காங்க எங்க இருக்குன்ட்டு இந்த இங்க போட்டிருக்கோம். இந்த ரெண்டு எல்லோ கலரும் கவனிச்சுக்காங்க. அப்போ -1/3 -5/3 இங்க 2/3 இங்க இருக்கிறது 1/3. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேப் கொடுத்தா நம்மளால ஈஸியா அதை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண முடியுதுங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி அதுலயே இருப்பாருங்க. டொமைனும் கோடொமைனும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. 1,0 0,1 அங்கு வரும்போது 1,2 1 - 1. இப்போ நான் கரெக்டா பேசிஸ் எலமெண்ட்ல இருந்து தான் டொமைன்ல இருந்து தான் மேப் போடணும். சரி, கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். தேர்ட் எங்க போடுறேன் கவனிங்க. டொமைன்ல என்ன இருக்குன்றத மேலே எழுதிடுறேன். டொமைன்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் 1 0 0 1 பேசிஸ் எலமெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ 1,0 அண்டு 0,1 கோடொமைன்ல கொடுத்துருக்கிறது. கோடொமைன்ல என்ன இருக்கு பாருங்க, 1,2 1,2 அண்ட் 1,-1. ஸோ இதை வச்சு போடலாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் போடணும், வழி இல்லை. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆஃப் 1,0 இது எப்படி மாறும்னா ரெண்டு இடமா இருக்கும். 0,1 அப்படின்னு மாறிக்கும். பி ஃப்ரண்ட்ல வந்துடணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு காம்பினேஷன் அமைக்கணும். தட்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா டைம்ஸ் டொமைன் பேசிஸ் எலமெண்ட் தான் டைரக்டா போடுவோம். இல்லைன்னா இப்போ போட்ட அந்த ஆல்பா பீட்டா காம்பினேஷன் தான் கோடொமைன் கூட போய் மேட்ச் பண்ணணும். கோடொமைன் கூட லீனியர் காம்பினேஷன் பிளஸ் பீட்டா இன்டூ 1 - 1. இப்போ பாருங்க, அப்படி ஆல்பா உள்ள கொண்டு போங்க. ஆல்பா 2 ஆல்பா பீட்டா உள்ள கொண்டு போனா பீட்டா மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டு பிளஸ் பண்ணிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா 2 ஆல்பா மைனஸ் பீட்டா தட் இஸ் 0,1. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ 0, இன்னொன்று 2 ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 1. இது ரெண்டும் சால்வ் பண்ணிங்கன்னா ஆல்பா பீட்டா கிடைச்சிரும். ஸோ ஆல்பாவுக்கு 1/3யும் பீட்டாவுக்கு -1/3 கிடைக்குதுங்க. இதில் இன்னொன்று இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருவோம் சைடில். அப்போ டி ஆஃப் 0,1 இதுக்கு போடணும். டி ஆஃப் 0,1ங்கிறது -1,0ன்னு வரும். ஏன்னா இது ரெண்டும் பி ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்போ ஆல்பா டைம்ஸ் கோடொமைனுக்கு லீனியர் காம்பினேஷன் 1,2 பிளஸ் பீட்டா டைம் 1 - 1ன்னு வரணும். ஸோ இதையும் ரெண்டு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணி கொண்டு போவாங்க. இது ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வரும் பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டான்னு போட்டிங்கன்னா -1. அடுத்தது 2 ஆல்பா மைனஸ் பீட்டான்னு தான் கொடுப்பீங்க. அதுக்கு 0ன்னு வரும். இது ரெண்டும் சால்வ் பண்ணீங்கன்னா ஆல்பாவுக்கு -1/3யும் பீட்டாவுக்கு -2/3யும் வருதுங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம் மேட்ரிக்ஸை. ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. இந்த ஆல்பா பீட்டா தானே வரப்போகுது. ஸோ 1/3 -1/3 இங்கே -1/3 -2/3. ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி ஒன்று போட கற்றுக்காங்க. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் மறுபடியும் சொல்கிற ரொம்ப ஈஸி. எடுத்தாப்லேயே உடனே ஆன்சர் வருது. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ நான் போட்ட ப்ராசஸில் லீனியர் காம்பினேஷனை அமைச்சு கொடுப்பது. ஸோ ஏற்கனவே நாம இதுக்கு முந்தின கிளாஸ்ல இந்த மாதிரி சம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் வந்துட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ரிக்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். டி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் 0 -1 1 0. மோஸ்ட்லி இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். ரிவர்ஸ்ல போறது கொஞ்சம் கஷ்டம். மேட்ரிக்ஸ் இருந்து
டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ஏன்னா வித் த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அது கொஞ்சம் ஈஸியா குயிக்கா கிடைச்சிடும். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இல்லாம வந்தா இது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். இதே சம் தான் பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரணும், இது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இதோ இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, இதே தான். அப்ப நமக்கு என்ன மேப் ஆன்சர் வரும்னா a, b is equal to minus b, a ஆன்சருக்கு வரணும். இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். முதல் கொஸ்டினை பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் நான் கேட்டிருக்கேன். நீங்க செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாலோ தேர்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாலோ மேட்ரிக்ஸ் கொடுத்து இங்க இருக்கிற ப்ரொசீஜர் இப்படி தான் பேக் அடிச்சுட்டு வரணும். பட் அது கொஞ்சம் ரெஸ்கிங் கூட. அந்த அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிற பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ல அது கேட்கலாம். ரைட், இந்த மாதிரி வந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றேன், கவனிச்சுக்காங்க. இப்ப 0,1 அதே போல -1,0. ஸோ இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து E1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பேசிஸ் எலமெண்ட் தானே. இது E2ன்னு எடுத்திருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட். அப்ப மேப் பாருங்க, T of E1 வித் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அப்ப T of E1 தட்ஸ் ஈக்குவல் டு, அதை நான் 0,1ன்னு எடுத்திருக்கேன். T of E2 அதுக்கு வந்து -1,0. ஸோ என்ன பேட்டர்ன்ல போடுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க. வித் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் நமக்கு பக்காவா தெரியும். 1,0வும் 0,1 தான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். கொடுக்கலனாலும் நம்ம இதை எழுத முடியும் நம்மால. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மேப் தான் இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு டொமைனும் கோடொமைனும் சேம் தானே. இது கோடொமைன், இது கூட போய் லீனியர் காம்பினேஷனை இந்த ஸ்கேலர் ஏற்படுத்திக்கும். அப்ப ஸ்கேலருங்கிறது இங்க 0 தான். அப்ப 0 இன்டூ என்ன வரும் பாருங்க, 1,0 பிளஸ் 1 இன்டூ 0,1 இப்படி வந்துடும். இதை சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். இது சால்வ் பண்ணி பாருங்க. 0 உள்ள போகும், 0,0ன்னு வரும். 0,0 பிளஸ் இந்த 1 உள்ள போகும், அப்போ 0,1ன்னு வரும். இது சால்வ் ஆச்சுன்னா 0,1. இது சால்வ் பண்ணா என்ன வருது பாருங்க, ஃபைனல் ஆன்சர் 8. இதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு 0,1 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம், இங்க என்ன இருக்கோ அதுதான் வரப்போகுது. ஆனா மெத்தட் இதுதான். இதுக்கு என்ன வரும் பாருங்க, அதே ஸ்கேலரை யூஸ் பண்ணிக்கலாம். -1,1,0 -1 இன்டூ 1,0 பிளஸ் 0 இன்டூ அதே 0,1. ஸோ இதை உள்ள ஆப்ரேட் பண்ணிடலாம். -1,0 பிளஸ் அதே 0,1. இப்போ உள்ள யூஸ் பண்ணி பாருங்க, -1ம் 0வும் -1 ஆயிடும். 0 பிளஸ் இந்த 0 2 1 தப்பா வருதுன்னு நினைக்கிறேன். இங்க தப்பு பண்ணிட்டோமா, 0வில் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தானே வரணும். ஸோ அப்போ இது ரெண்டு ஆப்ரேட் பண்ணும்போது -1,0 இதே எலமெண்ட் தான் வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்க வந்து நிற்கும். சரிங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சேம் எலமெண்ட் தான் இந்த இடத்துல நமக்கு வந்து அப்படியே உட்காரும். ஸோ இப்போ நான் போட்டேன், இந்த ஃபார்மேட் படி தான் அது ஆக்டிவேட் ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ன, நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா மேப்பை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த டி டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நான் எழுதுற இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்காங்க. மேப் கால்குலேட் பண்ணுறோம். டி ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப், ரைட்டுங்களா, டி ஆஃப் இந்த எக்ஸ் கூட எக்ஸ் இன்டூ அந்த பேசிஸ் எலமெண்ட் 1,0. எக்ஸ் கூட இந்த பேசிஸ் எலமெண்ட் எடுக்கணும், பிளஸ் ஒய் இன்டூ பேசிஸ் எலமெண்ட் 0,1. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எல்லா கொஸ்டின்லும் ஞாபகம் வச்சுக்கணும். ரிவர்ஸ்ல போகும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதுனா வி நோ தட்னு எழுதிடலாம், அல்லது ரிசல்ட்னு கூட எழுதி வச்சுக்காங்க. இப்போ ஈக்குவல் டு, இப்போ டி ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸை நம்ம வெளியே எடுத்துடுறோம். எக்ஸை வெளியே எடுத்துட்டா டி ஆஃப் 1,0ன்னு வரும். பிளஸ் இங்கேயும் அந்த ஒய் தான், ஒய்யை வெளியேட்டுனா இந்த டி உள்ள ஆப்ரேட் பண்றோம். அப்போ டி ஆஃப் 0,1 இப்படி வரணும். தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ டி ஆஃப் 1,0 எதுக்கு மேப் ஆயிருக்கு, கேப்ல ஹேண்டில் பண்ணி பாருங்க. டி ஆஃப் 1,0 நம்ம மேப் பண்ணுங்கிற இடம் எதுக்கு மேப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டி ஆஃப் 1,0 எங்க, அதாவது இந்த 1,0 அப்படிங்கிறது தான் நம்ம அந்த E1ல எடுக்கிறது.
பேசிஸ் எலமெண்ட்னா இது E1 இது E2ன்னு சொல்லியிருப்போம் பேசிஸ் எலமெண்ட்டுக்கு. இது E1 இது E2. ஆக்சுவலி நான் இங்க E1 E2 போட்டதே தப்பு. இந்த ரோவை இந்த T ஆஃப் E1ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு, T ஆஃப் E2ங்கிறது செகண்ட் பார்ட்டு. அப்போ இதை அப்படியே ஆப்ரேட் பண்ணி பாருங்க. அப்போ எக்ஸ் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டோம். 1,0 அப்படின்னு கொடுத்தோம். இந்த 1,0 தான் இந்த இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல 1,0 இருக்கு, இந்த இடத்துல 0,1ன்னு இருக்கு. ஸோ அந்த 1,0 போடும்போது தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கிளியரா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படியே நேராக கடைசி வரைக்கும் ஹேண்டில் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். டி ஆஃப் இந்த 1,0 பதிலாக நமக்கு அங்கே 0,1ன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பிளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது -1,0ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் மேட்ரிக்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஃபார்மேட் போகிறது. இப்போ நீங்கள் எக்ஸை உள்ளே கொண்டு போங்க 0,x, இல்லை ஒய்யை உள்ளே கொண்டு போங்க -y,0. இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. 0வும் -y ஆட் ஆச்சுன்னா -y, இரண்டு ஆட் ஆச்சுன்னா எக்ஸ். பாருங்க, அப்போ டி ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னு ஒரு மேப் எடுத்தோம். அந்த மேப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு -y,x வந்திருக்கு. இது அப்படியே மேலே போய் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. இதுதான் நான் எடுத்தேன். கொஸ்டின்ல மேப் வந்து -b/aன்னு வந்தது. நான் XYன்னு எடுத்தாலும் -yxன்னு வந்திருக்குங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பாருங்க நிதானமா. இது ஒரு 2-3 முறை இந்த சம்மை நல்லா பார்த்துட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்களா 2-3 வேல்யூ மாத்திக்காங்க. 0, -1, 1, 0 வேற ஏதாவது மாத்திட்டு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த இன்ட்டுக்கான சம்முங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மை மேட்ரிக்ஸா மாத்துறதும் ஒரு மேட்ரிக்ஸை ஸ்டாண்ட் கொண்டு வரதும் இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று போட்டதோட கடைசி சம்மும் இப்போ போட்டிருக்கிற இந்த 2-3 சம்மையும் வச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ரொம்ப முக்கியம் இன்னர் ப்ராடக்ட். ஸோ இன்னர் ப்ராடக்ட் இன்னும் 2 கிளாஸ் இருக்குங்க. அது முடிஞ்சா யூஜி வரைக்கும் வரக்கூடிய சிலபஸ் வந்துடும். சப்போஸ் யூஜி டிஆர்பி நீங்க எழுதுறதா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அல்ஜிப்ரா இன்னொரு ஒரு கிளாஸ் வரைக்கும் கவனிச்சா போதும். யூஜி சிலபஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாக்கி வரதெல்லாம் பிஜி சிலபஸ் தான். இடையில சைலோஸ் தியரம் அந்த பார்ட்டை விட்டு நீங்க ரீட் பண்ணும். ரைட், இப்போ இன்னர் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இன்னர் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸிங்க. கட்டாயமா இந்த மாடல்ல இந்த பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னர் ப்ராடக்ட் டெஃபினேஷன் வாசிக்கிறேன் பாருங்க. the vector space V over the field F. ஸோ கேபிட்டல் Vங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் Vங்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ், அது ஒரு ஃபீல்டு Fங்கிற ஒரு ஃபீல்டு எடுத்திருக்கோம். அந்த ஃபீல்டு ரியல் ஃபீல்டா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டா இருக்கலாம். ரியல் ஃபீல்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு is called inner product space if there is defined for any two vectors in the vector space. அப்போ வெக்டர் ஸ்பேஸ்ல 2 வெக்டர் ஸ்மால் யூவும் ஸ்மால் வியும் எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்மால் யூ ஸ்மால் வி பிலாங்ஸ் டு தி வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு இன்னர் ப்ராடக்ட் எழுதுறோம். அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா இருக்குன்னா கீழே இருக்கிற இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிளியரா பாருங்க, இன்னொரு முறை வாசிக்கிறேன். The vector space V over F is called an inner product space if there is defined for any two vectors u, v belongs to V and element u, v. இதை கவனிச்சுக்காங்க. இந்த எலமெண்ட் இது இன்னர் ப்ராடக்ட்டுங்க. இந்த எலமெண்ட்னு நான் எழுதியிருக்கிறது இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட் இன்னர் நோட்டேஷன் u, v. இந்த இன்னர் ப்ராடக்ட் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஸ்பேஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா மாறுது. அப்போ இன்னர் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினேஷன் முதல்ல இருக்கிறது. அந்த இன்னர் ப்ராடக்ட் இந்த ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட் யூ, விங்கிற ஒரு எலமெண்ட் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கொஞ்சம் கிளியரா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அப்போ அந்த இந்த யூ, வி அப்படின்னு நீங்க செக் பண்றது எங்க இருக்குன்னா இது ஃபீல்டில் இருக்கணும். இது ஃபீல்டில் இருக்கும். இந்த யூ, விங்கிறது ஃபீல்டு தான் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ, வி பிலாங்ஸ் டு வின்னு எடுத்துன்னு. பட் இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஃபீல்டு பக்கம் போயிடும். இன் எஃப் பக்கத்திலே போட்டிருப்பாரு, நீங்க அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எலமெண்ட் யூ, வி இன் எஃப் சச் தட் ஒரு கண்டிஷனா அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ, வி ஈக்குவல் டு பாருங்க, யூவும் வியும் இடம் மாதிரி இருக்கு. வி யூ மேல காஞ்சுகேட் பண்ணிட்டோம். மேல என்ன பண்ணிட்டோம், காஞ்சுகேட் அப்ளை பண்ணிட்டோம். மேல பார் போட்டிருக்கோம். பார் போட்டா என்ன அர்த்தம்னா காஞ்சுகேட். மேல வந்து பார் யூஸ் பண்ணிருக்கோம். ரைட், இடமா யூவி வி யூன்னு மாறி இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1 முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க,
u comma u is always greater than or equal to 0. என்ன சேம் யூவும் யூக்குமே இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 0 விட பெருசா கிடைக்கும். அது எப்போ வந்து யூ 0 கண்டிஷன் வரும்? 0 எப்போ வருது? ரெண்டு கண்டிஷன் இருக்கு. 0 பெருசும். 0 எப்போ வரும்னா u 0 ஆகும்போது வந்துடும். பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u comma u equal to 0 if and only if u is equal to 0. இது ரெண்டாவது கண்டிஷன் வச்சிருக்காங்க. மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்பா யூ பிளஸ் பீட்டா வி கமா டபிள்யூ. இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. இந்த u, இந்த v, இந்த w எல்லாமே வெக்டார் பேஸ்லயும், ஆல்பா கமா பீட்டாங்கிறது ரியல் ஃபீல்டு. அந்த ரியல் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டில் எடுத்துக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டினரி மல்டிபிகேஷன். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்றது. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணா இன்னர் ப்ராடக்ட் எப்படி வரும் பாருங்க. ஆல்பா யூ டபிள்யூ அப்படின்னு வந்துடும். பிளஸ் அடுத்து இதை எடுத்து இங்க கொண்டு போங்க. பீட்டா வி கமா டபிள்யூ. ரைட். இப்போ இந்த ஆல்பா வெளியே எடுத்துடுறோம். ஆல்பாங்கிற ஸ்கேலர் வெளியே எடுத்தீங்கன்னா ஆல்பா வெளியே வந்துடும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா டபிள்யூ. இதுல பீட்டாவை வெளியே எடுக்கிறோம். அது வி கமா டபிள்யூ அப்படின்னு வந்துடும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரே ஸ்டெப்ல போட்டாலும் சரி, பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஆர்டினரியா மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆல்பாவையும் பீட்டாவையும் வெளியே எடுக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஆல்பா வந்து இந்த முதல் பார்ட்ல இருக்கு. இதே ஆல்பா இப்படி இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி எடுக்கணும். முதல் பார்ட்ல ஆல்பா இருந்தா அப்படியே வெளியில ஆல்பா வந்துடும். ரெண்டாவது பார்ட்ல ஆல்பா இருந்துச்சுன்னா அது ஆல்பா பார் அப்படின்னு வெளியே வரணும். யூ கமா டபிள்யூ இப்படி வரணும். இதுவும் மைண்ட்ல வச்சுட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே வரும். செகண்ட் எலிமெண்ட் கூட சேர்த்து இருந்தாங்கன்னா ஸ்கேலரை பார் போட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எலிமெண்ட் அந்த ஸ்பேஸை இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஐபிஎஸ் வச்சுக்காங்க. ஐபிஎஸ் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட். சில நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்க. முதல்ல இன்னர் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும். இன்னர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மேல சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் இன்னர் ப்ராடக்ட். அப்போ ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் ஆச்சுன்னா அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் ஆச்சுன்னா அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். இது பழைய ரிசல்ட்டுங்க, வெக்டார் ஸ்பேஸ்ல படிச்சிருக்கிறோம். ஆர் ஸ்கொயர் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். லைக் தட் சி ஸ்கொயர் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர். பாருங்க, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இதெல்லாம் ஓல்டு பாயிண்ட். நாட் ஒன்லி ஆர் ஸ்கொயர், அது ஆர் பவர் என்ன இருந்தாலும் சி பவர் என்ன இருந்தாலும் ஓவர் ஆர் ஓவர் சில வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் ஒரு 2 டைமென்ஷன் ஆர் ஸ்கொயர்ல எப்பவுமே எக்ஸ் கமா ஒய் ஆர்டர்டு பேரா தான் இருக்கும். அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஆர் ஸ்கொயர்ல நீங்க ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. ஆர் ஸ்கொயர்ல எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர் ஸ்கொயர்ல இன்னர் ப்ராடக்ட்னா யூ கமா வின்னு டிஃபைன் ஆகணும். x1 y1 அது ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொன்று x2 y2 அப்படின்னு எடுத்திருக்கேன். புரியுதா? பாருங்க, x1 y1 எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து x2 y2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னர் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி ரியல் ஃபீல்டில் கண்டுபிடிக்கிறோம். ரியல் ஃபீல்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் இது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணும் பாருங்க. இந்த x1 எடுத்துட்டு இந்த x2 கூட வரணும், பெருக்கணும். அவ்வளவுதான். இதை எடுத்து இது கூட பெருக்கிறோம். அப்ப என்ன வரும் பாருங்க, x1 x2. அடுத்து இது ரெண்டு எடுத்து இது கூட பெருக்கணும். பிளஸ் y1 y2. அப்ப இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இதுக்கான வேல்யூ எப்படி போட்டிருக்கும் பாருங்க. ஸோ இவ்வளவுதான். இப்போ நான் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலி இங்க வந்து எப்பவுமே ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு மேல காஞ்சுகேட் இருக்குங்க. ரெண்டாவது எலமெண்ட் பக்கத்துல காஞ்சுகேட் போட்டு எழுதணும். இப்போ நமக்கு ஆர் ரியல் நம்பர்ல 5க்கு நீங்க காஞ்சுகேட் போட்டா 5 தான். ரியல் ஃபீல்டுக்கு அதே நம்பர் வந்துடும். அதனால அது இஸ் நத்திங் பட் x1 x2 பிளஸ் y1 y2ன்னு எழுதிக்கணும். ஆனால் காம்ப்ளெக்ஸ்ல அது ஈஸியாக நம்மளால கெஸ் பண்ண முடியும், கண்ணில் பிக்சரைஸாக பார்க்க முடியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் குரூஷியல் எக்ஸாம்பிள்ஸ். அப்படியே கேட்டலாம் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ல. ஆர் ஸ்கொயர் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்ல இன்னர் ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் பை, இப்போ நான் எழுதிருக்கிற மாதிரி x1 y1 x2 y2. அது எப்படி வருது பாருங்க, x1 x2 பார் பிளஸ் y1 y2 பார். அதுவும் சரிதான். பார் ரிமூவ் பண்ணி போட்டிருந்தாலும் சரிதான். பிகாஸ் ரியல் ஃபீல்ட்ல ஒரு நம்பருடைய பார் கான்ஜுகேட் அதே தான்.
இப்போ நான் இது வந்து வெறும் R2ல பார்த்தேன். இப்போ R பவர் n-க்கே போடுறேன் பாருங்க. R பவர் n இஸ் a vector space over R. இப்படிதான் பாருங்க. R பவர் n இஸ் a vector space over R. அப்போ R பவர் n-க்கான இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இது R ஸ்கொயருக்கான இன்னர் இது வந்து நான் போட்டிருக்கிறது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இப்போ நான் R பவர் n-க்கான இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. கேபிட்டல் X, கேபிட்டல் Y. கேபிட்டல் X, கேபிட்டல் Y அப்படின்னு போட்டிருக்கேன். தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்ல என்ன இருக்குன்னு நல்லா கவனிச்சுக்காங்க. x1 இருக்கும், x2 இருக்கும், x3 இருக்கும், சுமால் எக்ஸெட்ரா xn வரையும் இருக்கும். ஆமா, கேபிட்டல் ஒய்ல y1 இருக்கும், y2 இருக்கும், எக்ஸெட்ரா yn வரையும் இருக்கும். இது ரெண்டும் தான் இன்னர் ப்ராடக்ட். இப்ப ரெண்டு எலமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் எப்படி வந்து பாருங்க, x1 x2 y1 y2. அப்ப இங்க x1 எடுத்தீங்கன்னா இங்க y1 கூட வரணும். அப்ப இது அப்படியே எப்படி வரும் பாருங்க, x1 y1 plus x2 y2 plus x3 y3 plus etc. அப்படியே கடைசிக்கு போங்க, xn yn. சார் எல்லாத்துலயுமே செகண்ட் எலிமெண்ட்ல பார் இருக்கு. செகண்ட்ல பார் இருக்கு. பார் நான் போடல, பிகாஸ் ஓவர் ஆர், அதனால அந்த பார் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்போ ஒரு R2லயும் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை என்னால் எழுத முடிஞ்சது. R2ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எழுதுங்கன்னா இதுதான். R பவர் n-ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை கொடுங்க அப்படின்னா இதோ இதை கொடுத்துருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. R பவர் n-லையும் சொல்லிட்டேன். சார் அதே மாதிரி நீங்க ஜெனரல் ரிசல்ட்டா எப்படி சொல்ல முடியும் பாருங்க. இது எல்லாருக்குமே தெரியுமா, F பவர் n இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் F. இது பழைய ரிசல்ட். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டா F பவர் n-உடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் F பவர் n-ல சொல்ல முடியும். அப்ப F பவர் n-ல எப்படி சார் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சொல்ல முடியும் அப்படின்னா, இங்க போட்டுக்கோ அதே தான். இப்போ என்ன ரியல் ஃபீல்ட்ல போட்டோம்னா அதே தான் வரப்போகுது. x1, x2 எக்ஸெட்ரா xn, y1, y2 எக்ஸெட்ரா yn. That's equal to x1 y1 bar plus x2 y2 bar plus etc. plus xn yn bar. எனக்கு அப்புறம் ஃபீல்டு தெரிஞ்சதுனால தான் அந்த பாரை நான் ரிமூவ் பண்ணேன். ரைட்டுங்களா? ஸோ இது ஜென்ரல். இங்க நான் போட்டிருக்கிறதும் இப்போ ரியலுக்கு போட்டிருக்கிறதும் ரெட் கலர்ல போட்டிருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஃபீல்டு எனக்கு இதுல எஃப்னு வச்சுட்டேன், இதுல ஃபீல்டு ரியல்னு வச்சிருக்கேன். ஸோ முதல் பாயிண்ட்டும் ரெண்டாவது பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்காங்க. இது இன்னர் ப்ராடக்ட்டுக்கான டைரக்டான எக்ஸாம்பிள். கேட்டா கண்டிப்பா போடணும். மூணாவது வந்து சி ஸ்கொயர் இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் சி. அப்ப இந்த சி ஸ்கொயர்ல நான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி x1 y1 x2 y2 எடுத்துட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. x1 x2 பார் பிளஸ் y1 y2 பார் போடலாம் இல்லையா? பார் இதுல நீங்க காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால அந்த பார் அப்படியே இருக்கும். பர்டிகுலரா ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்தாதான் அந்த பார் வந்து, சப்போஸ் இங்க வந்து நம்ம 1 பிளஸ் ஐ அப்படின்னு எடுத்தோம்னா அப்படியே 1 மைனஸ் ஐன்னு போட்டுருணும். அதுக்கு காஞ்சுகேட் எடுத்து பக்கத்துல போட்டுருணும். பிளஸ் இங்க 2 பிளஸ் ஐன்னு போட்டிருந்தா அப்படியே பக்கத்துல 2 மைனஸ் ஐன்னு போட்டுருணும். ஸோ இது ரெண்டும் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அப்படிதானே மேல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அன் எலமெண்ட் u, v இன் f. இந்த எலமெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை தான் கிடைக்கும் சால்வ் பண்ணீங்களா. இது சி ஸ்கொயருக்கு. அதே சி பவர் n பாருங்க, அப்படியே வாட்ச் பார்த்துக்காங்க. சி பவர் n இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் சி. அப்ப சி பவர் என்னோட இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் கமா ஒய். முன்ன போட்ட மாதிரி ஜெனரல் டேர்ம் எழுத முடியுமா பாருங்க. x1 x2 x3 எக்ஸெட்ரா xn. அடுத்தது என்ன வரும், y1 y2 எக்ஸெட்ரா yn இப்படி வரும். இதுக்கு அப்படியே பார் போட்டு எழுதுறது தான். x1 y1 பார் பிளஸ் x2 y2 பார் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் xn yn பார். ஸோ ஃபீல்ட்ல காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டா இருந்துச்சுன்னா அப்படியே அந்த பாரை விட்டுறணும். ரியல் ஃபீல்டா இருந்ததுன்னா அந்த பார் கரெக்டா போட்டுதான். ஸோ இப்போ மூணாவது எக்ஸாம்பிளும் நாலாவது எக்ஸாம்பிளும்
காம்ப்ளெக்ஸ்க்காக போட்டிருக்கேன். முதல் 2 எக்ஸாம்ல ரியல் ஃபீல்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. 5வது பார்ட் பாருங்க. நம்பர் 5 ஒரு வெக்டார் ஸ்பேஸ் வின்னு எடுத்திருக்கேன். வி இஸ் அன் வெக்டார் ஸ்பேஸ் சி ஆஃப் 0,1. இது ஃபேமஸான கொஸ்டினுங்க, கேட்குறாங்க இதெல்லாம் டிஆர்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு பேர் பாருங்க, இது பெருசா இந்த நொட்டேஷனை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். Set of all continuous complex valued function defined on the closed interval 0,1. இவ்வளவு பெருசா எழுதுறதுக்கு பதிலா C of 0,1 எழுதிட்டா அந்த கதையெல்லாம் அதுக்குள்ள வந்து உட்காந்துருச்சு. C of 0,1 அப்படின்னா set of all continuous complex valued function defined on the closed interval 0,1 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த C of 0,1 இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. Fங்கிற ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0,1ல இருந்து எங்க போகுதுன்னா சி போகுது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஸோ நீங்க இந்த டொமைன்ல ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. பட் ஒரே ஒரு சி போகணும். கண்டிஷன் மட்டும் என்னன்னு பார்த்து நீங்க எடுக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். கரெக்டா? இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு இதே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்க, மெட்டீரியல் இருக்கு. இந்த வெக்டார் ஸ்பேஸ் என்ன பிளேஸ் கொடுக்கும் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை கொடுத்துருவோம். இந்த வெக்டார் ஸ்பேஸ் எதை கொடுக்கும்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுக்கும். அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டிஃபைன்டு பை எஃப் கமா ஜி ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டிக்கு கான்ஜுகேட் இன்டு டிடி. சார் இது நம்ம ஃபோரியர் சீரீஸ்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. கிராம் ஸ்மித் ப்ராசஸ்ல ஆர்த்தாகனல் செக் பண்ணுற போது இதுக்கு பார்த்துருப்போம். நிறைய டிஆர்பிகள் இது கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ்டு கண்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம், இந்த பாக்ஸை நல்லா கவனிச்சுக்கணும். கேட்கலாம், அந்த பாக்ஸ் தான் ஆன்சரா வரப்போகுது. கண்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்டு பை அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்வல் 0 to 1 எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டிக்கு மேல கான்ஜுகேட் போடணும், டிடி அப்படிங்கிற பாயிண்ட்க்கு 100% வரணும். இப்போ ஒரே ஒரு ரிசல்ட், ஒரு நோட் கொடுக்குறேன். அந்த நோட்டை கட்டாயமா உறுதிப்பட நோட் பண்ணி வச்சுக்காங்க. 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ல பாயிண்ட் நம்பர் 2 அதில் வச்சுக்காங்க. பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் பாயிண்ட் நம்பர் 4. ஏன்னா 2 தெரிஞ்சுன்னா 1 ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து உட்காந்துக்கும். 4ல இருந்து தான் 3 எடுத்திருக்கிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 4 அண்ட் பாயிண்ட் நம்பர் 5. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 அண்ட் 1 விட்டு 2, 3 விட்டு 4, அதுக்கப்புறம் 5. ரைட்டுங்களா? கிளியரா வச்சுக்காங்க. ஆர் கால்டு தி ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். புரியுதா பாருங்க, இதுக்கு என்ன பேருன்னா ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். மேல இருக்கிற 3த்துக்கும் ஆக்சுவலி 5மே சொல்லிக்கலாம். 5ல 2 கட் பண்ணி நான் வந்து R2C2ன்னு வச்சிருக்கேன். ஆனா மெயின் இந்த 3 தான். ஆர் கால்ட் தி ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இதுல ஏதாவது நமக்கு டிஆர்ல கேள்வி கேட்கலாம். ஸ்டாண்டர்டான பேஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது, ஸ்பேஸ்ன்னு சொல்றது நான் மேல சொன்ன விஷயங்கள். ஸோ இதுல ஏதாவது கேள்வி வந்ததுன்னா என்ஜாய் பண்ணி எழுதுங்க. அடுத்தது 6வது ரிசல்ட்டும் 7வது ரிசல்ட்டும் பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பாயிண்ட் நம்பர் 6 படிக்கிறேன். அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஓவர் த ரியல் ஃபீல்டு. an inner product over the real field. மாறிடுது. ஸோ ஓவர் த ரியல் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருந்தா இதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. ஓவர் தி ரியல் ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நேமை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். யூக்ளிடியன் ஸ்பேஸ் இதுக்கு பேர். யூக்ளிடியன் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் கூட ஞாபகம் வச்சுக்காங்க. ரியல் ஃபீல்டுன்னு கொடுத்திருந்தா அதை யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரியல் ஃபீல்டு, இங்க காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் நேம் யூனிட்டரி ஸ்பேஸ். யூனிட்டரி ஸ்பேஸ். இது ரெண்டும் அர்த்தம் பண்ணிக்காங்க டைரக்டா.
அதுக்கு அடுத்ததாக ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இஃப் V is an inner product space, பேரை பார்த்து வச்சுக்காங்க. இஃப் V is an inner product space, then U, ஆல்பா V plus பீட்டா V அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். முன்ன எப்படி இதை மல்டிப்ளை பண்ண சொன்னோம், அதே ப்ராசஸ்ல இதை மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப U, ஆல்பா V, U, ஆல்பா V U, ஆல்பா V அப்படின்னு வரணும். ஸோ இது ஒரு இன்னர் ப்ராடக்ட்ல இருக்கு. அடுத்து நடுவுல பிளஸ் இருக்கு. அடுத்து என்ன வரும் பாருங்க, U, பீட்டா W அப்படின்னு வரும். இந்த யூவை எடுத்துக்கிட்டு இது கூடயும் ஆப்ரேட் பண்றோம், இந்த யூ எடுத்துட்டு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். தட்ஸ் ஈக்குவல் டு, நான் முன்னையும் சொன்ன பாருங்க, முதல் பார்ட்ல ஸ்கேலர் இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே வந்துடும் ஸ்கேலர். செகண்ட்ல அந்த ஒய் குவாட்ரண்ட்டுக்கு நேரா ஸ்கேலர் இருந்துச்சுன்னா, ஒய் குவாட்ரண்ட்டுக்கு நேரா இருந்துச்சுன்னா பார் போட்டு எழுதணும். அப்ப ஆல்பா பார் U, V, இங்க அதே தான், பிளஸ் பீட்டா பார் U, W அப்படின்னு வரும். ஸோ சிலதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப சுலபமா ஆன்சர் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாங்க, அவ்வளவுதான். ஸ்பாட்லேயே பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாலும் சரிங்க, ஸ்பாட்ல இதெல்லாம் நீங்க 100% ஒர்க் அவுட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இதே கேள்வி எடுத்துக்கிட்டு ஆல்பா V பிளஸ் பீட்டா W, U இப்படி எடுக்கிறேன். ரெண்டு இடமாத்தி போட்டிருக்கேன். இந்த பார்ட்டை முதல்லயும் U பார்ட்டை செகண்ட்லயும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது எப்படி எழுத முடியும் பாருங்க, ஆல்பா V, U இது ஒரு இன்னர் ப்ராடக்ட்ல எழுதியிருப்போம், பிளஸ் பீட்டா W, U இப்படி எழுதியிருப்போம். அப்ப இதுல ஆல்பா வெளியே வந்துச்சுன்னா V, Uன்னு வரும். இல்ல பீட்டா மட்டும் தான் வெளியே வரும், W, U அப்படின்னு வெளியே வந்திருக்கும் இன்னர் ப்ராடக்ட்ல. ஸோ இந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும். அதே தான் இங்க நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். நோட் நம்பர் 1 கவனிச்சு பாருங்க, x பிளஸ் ஒய், ஜெட்னு இருக்கு. x பிளஸ் ஒய், ஜெட். இது எப்படி எழுதலாம், x, ஜெட் பிளஸ் ஒய், ஜெட் இப்படி எழுத முடியும். ரெண்டாவது பாருங்க, x, ஒய் பிளஸ் ஜெட்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம் பாருங்க, x, ஒய் பிளஸ் எக்ஸ், ஜெட் அப்படின்னு எழுதலாம். ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது சார், இதெல்லாம் எப்படி வருது ப்ரூஃப் தேவையில்லை. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ், ஒய் பிளஸ் ஜெட்னு இருக்குங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தான். இந்த ரெண்டாவது பார்ட்டை கூட எடுத்துக்கலாம், அதுதான் நாங்கள் போட்டிருக்கிறோம். டு ப்ரூவ் இங்கே எழுதிடுறாருங்க, இந்த கேப் இருக்குல்ல, டு ப்ரூவ் எக்ஸ், ஒய் பிளஸ் ஜெட்னு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்து வச்சுக்காங்க. இது ரெண்டும் ஒய் பிளஸ் ஜெட்டு, எக்ஸ் நான் இடம் மாத்தனா என்ன ஆகும்னா மேல பார் வரும். டெஃபினேஷன், முதல் டெஃபினேஷன் படிச்சு பார்த்துக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ல U, V ரெண்டு இடம் மாற்றும் போது மேல பார் வருது. அதே ஐடியா தான் அங்க போட்டிருக்கேன். ரெண்டு இடம் மாற்றும் போது மேல பார் போட்டுக்கலாம். தட்ஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே பெருக்கலாமா உள்ள கொண்டு போயிட்டு, ஒய், எக்ஸ், அடுத்தது பிளஸ் ஜெட்டு, எக்ஸ் இன்னர் ப்ராடக்ட்ல மேல பார் அப்படிதான் இருக்கு. நம்ம பிளஸ் டூல ஒரு ரிசல்ட் படிப்போம் இல்லையா, ஹோல் பார் வச்சுனா ரெண்டா கட் பண்ணி எழுதிக்கலான்ட்டு. அப்போ ஒய், எக்ஸ் தனியா போட்டு இதுக்கு ஒரு பாரு, பிளஸ் ஜெட், எக்ஸ் போட்டு இதுக்கு ஒரு பார், ஈக்குவல் டு. இப்ப பார் போட்டிருந்தா என்ன அர்த்தம்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு இடமாத்தி எழுத முடியும் பார் போட்டா. எப்படி வரும், இது எக்ஸ், ஒய்னு வந்துடும், பிளஸ் இது எக்ஸ், ஜெட்னு வந்துடும். தேர்ஃபோர் லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ், ஒய் பிளஸ் ஜெட்னு போட்டா ரைட் சைடில் கிடைச்சிருக்கிறது எக்ஸ், ஒய் பிளஸ் எக்ஸ், ஜெட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ், ஒய், எக்ஸ், ஜெட்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதை நீங்க ஈஸியா கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது, டைரக்டாவே நம்மளால போட முடியும். அந்த ஐடியா மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நோட் நம்பர் 2க்கு போகலாம். இது டைரக்டா போட்டலாம், மேல இருக்கிறது தான், ஏற்கனவே போட்டதுதான் மறுபடியும் எழுதியிருக்கேன். நோட் நம்பர் 2க்கு ரிசல்ட்டா சொல்லணும்னா ஒன்றும் அவசியமே கிடையாது. டைரக்டா பாருங்க, ஆல்பா வெளியே வந்துடும். அது ஆல்பா ஒரு ஸ்டெப் எழுதி பாருங்க, ஆல்பா U, W பிளஸ் பீட்டா V, W இது ஒரு இன்னர். இல்ல ரெண்டுமே ஆல்பா பக்கத்துல தான் இருக்கு, முதல் டேர்ம்ல இருக்கு, வெளியே எடுத்தீங்கன்னா ஆல்பா இன்டோ U, W
பிளஸ் பீட்டா இன்டூ வி கமா டபிள்யூன்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சார் இது ஏதாவது அவங்க சம் கேட்டு வச்சிருவாங்க வித்தியாசம். அதனால தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அதை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அதை போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க. நோட் 3 பாருங்க. யூ கமா பீட்டா வி. யூ கமா பீட்டா விக்கு அவங்க ஆன்சர் கேட்கலாம் என்ன வரும்ன்ட்டு. டைரக்டா நம்மளால போட முடியும். பீட்டா பார் வெளியில வந்துடும். பீட்டா பார் வெளியில வந்துடும், வந்துட்டு ஆன்சரை கொடுத்துரும். நல்ல பாருங்க இப்படி இருக்குமா. ஆக்சுவலி இது எப்படி எழுதலாம்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா வி கமா யூ மேல பார் போட்டுருவோம் ஈக்குவல் டு பார் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம் பிளஸ் டூ கான்செப்ட். பீட்டா பார் ஹோல் பார்ல தான் இருக்குங்க. நீங்க வெளியே எடுக்கலாம். பீட்டா பார் அப்படியே தான் போட்டிருக்கேன். நல்லா கவனிச்சுக்க. பீட்டா பார் ரெண்டு இடம் மாற்றும் போது ஹோல் பார். இப்ப ஸ்பிளிட் பண்றோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூவா வி கமா யூ இட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பார் அப்படியே வச்சுக்கிட்டு மேல பார் இருக்கு பாருங்க, அதை விட்டேன். இப்ப இந்த பாரை எப்படி எழுதலாம்னு பாருங்க. பார் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள இடம் மாத்திக்கணும். யூ கமா வி அப்படின்னு இடம் மாத்திக்கணும். இப்ப நீங்க டைரக்டாவே ஆன்சர் போட முடியுது. இதை பொறுப்பு இப்படி போய் எடுக்கனே கிடையாது. செகண்ட்ல பீட்டா இருந்துச்சுன்னா பீட்டா பார்னு வெளியே வரும். பாக்கி உள்ள யூ கம்மா வி அப்படியே வரும். இதான கடைசியாகிறது பாருங்க. நீங்க எது கொடுத்தாலும் போட முடியும். நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கேலர் வெளியே வருது. அந்த ஒய் கூட சேர்ந்துருந்தா ரெண்டாவது எலிமெண்ட் கூட சேர்ந்துருந்தா பார் போட்டு வெளியே வருது. இப்போ இதெல்லாம் என்ஜாய் பண்ணி இந்த நாலு இருக்கிற எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல ஆல்பா வெளியே வந்துடும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கம்மா வி. இதுல பீட்டா பார் வெளியே வந்துடும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கம்மா வி. இதை பாருங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி தான் எழுதணும். இதை யூ கமா டபிள்யூ பிளஸ் வி கமா டபிள்யூ இப்படி பிரிச்சு எழுதலாம். இங்க அதே தான் யூ கமா வி பிளஸ் யூ கமா டபிள்யூ இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுத முடியும். எவ்வளவு கொடுத்தாலும் வித்தியாசமான எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. நீங்க அங்க ஸ்பாட்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இதையும் அதே ஐடியாவில் போட முடியுதா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் பிளஸ் ஒய் கமா ஆல்பா ஜெட் பிளஸ் டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எடுத்து எக்ஸ் ஆல்பா ஜெட்டும் ஒரு இன்னர் ப்ராடக்ட்ல வந்துடும். அது எக்ஸ் கமா ஆல்பா ஜெட்டு பிளஸ் இந்த எக்ஸை எடுத்து இங்க வந்திருக்கும். இதா பாருங்க, எக்ஸ் எடுத்து ஆல்பா ஜெட்டுக்கு வந்திருக்கும். அடுத்து எக்ஸை எடுத்துக்கிட்டு டபிள்யூக்கு வாங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா டபிள்யூ. அடுத்து ஒய் எடுத்து இங்க வருவோம். பிளஸ் ஒய் கமா ஆல்பா ஜெட்டு. அடுத்து அதே ஒய் எடுத்து லாஸ்ட் டேர்முக்கு போயிடுங்க. பிளஸ் ஒய் கமா டபிள்யூ. இது இன்னர் ப்ராடக்ட்ல இருக்கு. இப்ப செகண்ட் பார்ட்ல ஆல்பா இருந்துச்சுன்னா பார் போட்டு வெளியே வரும். அப்போ ஆல்பா பார் எக்ஸ் கமா ஜெட் பிளஸ் இது ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே வச்சுக்காங்க. எக்ஸ் கமா டபிள்யூ. மறுபடியும் பாருங்க, இங்க ஆல்பா பார் செகண்ட் பார்ட்ல இருக்கு. அப்போ ஆல்பா பார் ஒய் கமா ஜெட் இன்னர் ப்ராடக்ட் பிளஸ் கடைசியா இருக்குது அப்படியே வச்சுக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா டபிள்யூ அப்படின்னு வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ அது எவ்வளோ லென்த்தி கொஸ்டினா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண அதை போட்டு எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டுங்க, அடுத்து நம்ம ப்ராப்ளம் போட வேண்டியதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்குள்ள போறோம். ஸோ இதுதான் ஒரு இன்னர் ப்ராடக்டுடைய நார்மை டிஃபைன் பண்றது. நாம் இது நல்லா படிச்சுக்கிட்டோம்னா புரியுது. இது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லாம் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். நாம் ஆஃப் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் டெஃபினேஷன் பேர். இப்போ நம்ம பார்க்குற டெஃபினேஷன் நாம் ஆஃப் அன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இப்போ நாம நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க. எப்படி நான் இதுல ஒரு காமெடி வேணும் தான் சொல்றேன். ஒரு இடத்துல நடத்திட்டு இருக்கிற போது ஒரு மேடம் கேட்ட கேள்வி, சார் இப்படி ஏதோ ஒரு நம்பர் போட்டிருந்தேன், அது அவங்க அந்த கிளாஸ் வந்தாங்களோ வரலையோ தெரியல. இது நம்ம மாட் எக்ஸ்ன்னு படிப்போம். சார் இப்படி போட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்த உடனே, சார் நீங்க ஏன் மாட் எக்ஸுக்கு நாமம் சிம்பல் மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. ஸோ மாட் எக்ஸ் இங்க நாம். ஆக்சுவலி இந்த நொட்டேஷனே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்.
அந்த நாம் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சார் நான் மாடுன்னு தானே இதை ரீட் பண்ணும், ஏன் வந்து நாம் எக்ஸ்ன்னு படிக்கிறீங்க? ரெண்டாவது வந்து நீங்க அப்படி நாம் அப்படின்னா இப்படி தானே வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்க தெரிஞ்சும் தெரியாமலே கேட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நல்லா இருந்தது அவங்க கேட்ட விதம். சரி, நாம இங்க வந்துருவோம். நாம எப்படி டிஃபைன் பண்றோம்னு பாருங்க. ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு எலிமெண்ட் எடுத்திருக்காங்க. ரொம்ப கிளியரா நான் வச்சுக்கோங்க. நாம் நிறைய இடங்கள தேவைப்படும். ஸ்மால் v இஸ் பிலாங்ஸ் டு தி கேபிட்டல் V. கேபிட்டல் V இஸ் an வெக்டர் ஸ்பேஸ். அதுல ஒரு எலிமெண்ட் v. If v belongs to V, then the length of V. இப்போ நாம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பேர் வச்சுட்டாங்க பாருங்க, லென்த். லென்த் ஆஃப் V அப்படின்னு சொன்னாலும் ஒரு மீனிங் தான் அப்படின்ட்டாங்க. லென்த் ஆஃப் V இஸ் டிஃபைன்டு பை, நாம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த பக்கம் ரெண்டு கோடு உள்ள v வச்சுட்டு இப்படி போட்டிருக்காங்க. தட்ஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இப்படி நான் இப்படி ஸ்கொயர் வச்சாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் அந்த இடத்த v கமா v. மேல இருக்கிற ஸ்கொயர் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட்டுக்கு ரூட் அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அப்ப ரெண்டுமே சேம் மீனிங் தான். நாம் v த ஹோல் ஸ்கொயர் இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட் ரூட் எடுத்தா அந்த ஸ்கொயர் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். இது ரெண்டு நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம். நிறைய ப்ராப்ளம் கூட இதை வச்சு கேட்பாங்க. ப்ராப்ளம் எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நாம் எக்ஸுக்கு, அது நாம் விக்கு. பாருங்க, ஒரு இதே ஒரு ப்ராப்ளமா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். லெட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 பிலாங்ஸ் டு, இது ட்ரிபிளட்டா இருக்கு, ஆர் கியூப்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆர் கியூப்ல டிஃபைன் பண்ணிட்டு ஃபைண்ட் நாம் எக்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. அப்போ நமக்கு டெஃபினேஷன் பாருங்க. நாம் எக்ஸுக்கு டெஃபினேஷன் நமக்கு கிளியரா தெரியும். ஆக்சுவலி நாம் எக்ஸ்ல 3 எலமெண்ட் இருக்கு. அப்ப எக்ஸை பொறுத்தவரை, கேபிட்டல் எக்ஸை பொறுத்தவரை x1, x2, x3 இப்படி எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தா நம்ம என்ன மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுன்னு பாருங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாம் அப்படின்னாவே ரூட் வந்துடணும். ரைட்டுங்களா? அங்க இருக்கிற அந்த 3 எலமெண்ட் கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. மொத்தம் 3 எலமெண்ட் உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? அதாவது x1, x2, x3 அப்படின்னு வரணும். உள்ள இருக்கிறது நாம். ரைட்டுங்களா? இப்ப இந்த v, v அப்படின்னா நத்திங் பட் அது என்ன சொல்லணும், v இன்டு v பார். சப்போஸ் இப்படி போட்டா என்ன அர்த்தம், u, v. இது எதுக்கு ஈக்குவல்னு பாருங்க. v, u போட்டு மேல பார் போடுறதுக்கு ஈக்குவல். சேம் மீனிங் அதே தான் இங்கேயும். ரைட்லா? இன்டு, இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இன்டு x1, x2, x3 இதுக்கு பார் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி ரெண்டும் சேர்ந்து தான் ரூட்டுக்குள்ள இப்படி வருதுங்க. x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் பிளஸ் x3 ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட்? நாம் எக்ஸ் ட்ரிபிளெட்ல டபுளெட் கட்டினாலும் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயரோட முடிஞ்சிருக்கும். அப்போ அப்படியே 1, 2, 3 அப்ளை பண்ணிக்காங்க. ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 10 ரூட் 14ங்கிறது ஆன்சரா வந்துடும். ஒரு ப்ரொசீஜர் தேவையில்ல. நாம் எக்ஸ் நீங்க கண்டுபிடிக்க சொல்லி ஒரு வெக்டர் ஒரு வெக்டர் கொடுத்துருந்தா டைரக்டா ரூட்டுக்குள்ள போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். அந்த வேல்யூஸ் அப்படியே எக்ஸ் ஒய் ஜெட்டை ஸ்கொயர் பண்ணிலாம் முடிஞ்சு போச்சு. x1, x2, x3 ஸ்கொயர் பண்ணி எடுத்தா நாம் வேல்யூ கிடைச்சிடும். இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க நாம் டெஃபினேஷனை பயன்படுத்தி. கீழே பாருங்க, நோட்டு இன்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருங்க. முதல் நோட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்ல x1, x2, x3 எக்ஸெட்ரா xn வரையும் கொடுத்துருக்காங்க. இன் ஆர் பவர் என்ல. தென் நாம் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாம் எக்ஸை நம்ம போட்டுடலாமா இந்த கேள்விக்கு? ஏன்னா இங்க சைட்ல உங்களுக்கு என்டையர் கான்செப்டே சொல்லிட்டேன். இங்கே அதுக்கான அர்த்தம் கொடுத்துட்டேன். அதை வச்சுக்கிட்டே இங்க நம்ம அதை ஃபினிஷ் பண்ண முடியும். நாம் எக்ஸ் நோட்ஸ்ல பாருங்க, மெட்டீரியல் அது இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. இது நான் இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது. சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் போட்டு அப்படியே விட்டுக்கிறாங்க. நாம் எக்ஸ் இன் ஆர் பவர் என் கொடுத்துட்டு தென் நாம் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே வந்துடணும். x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் xn ஸ்கொயர். இந்த பிங்க் கலரை ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் படி தான் இந்த சம்மை நான் போட்டிருக்கேன். இந்த ரிசல்ட் என்ன சொல்லிச்சோ அதை தான் இந்த சம்ல ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். இது நோட் நம்பர் 1ங்க. நோட் நம்பர் 2,
அது மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டாங்க. யூவி பிலாங்ஸ் டு த வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆல்பா பீட்டா ஒரு ஃபீல்டில் எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆர்டினரியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை எடுத்து இங்க கொடுங்க, இதை எடுத்து இங்க கொடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்பா யூ கமா ஆல்பா யூ அப்படின்னு வந்துடும். பிளஸ் அடுத்தது ஆல்பா யூ கமா பீட்டா வி அப்படின்னு வந்துடும். 2 முறை பெருக்கிட்டேன். அடுத்தது அப்படியே பீட்டா வி எடுத்து 2 முறை பெருக்கி பாருங்க. பிளஸ் பீட்டா வி கமா ஆல்பா யூ, இது ஒரு இன்னர் ப்ராடக்ட். பிளஸ் பீட்டா வி கமா அகைன் த பீட்டா வி இப்படின்னு வருதுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆல்பா வெளியே வரும்போது ஆல்பா பார்னு வெளியே வரும், இந்த ஆல்பா டைரக்டா ஆல்பான்னு வெளியே வந்துடும். அப்போ ஆல்பா பார் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா யூ பிளஸ் ஆல்பா வெளியே வந்துடும், அந்த பீட்டா வெளியே வரும்போது பீட்டா பார்னு வெளியே வரும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி பிளஸ் இங்க பீட்டா டைரக்டா வெளியே வரும், அங்க இருக்கிற ஆல்பா பார் போட்டு வெளியே வருது. அப்போ வி கமா யூ பிளஸ் ஒரு பீட்டா டைரக்டா வருது, இன்னொரு பீட்டா பார் போட்டு வெளியே வருது, வி கமா வி. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். அவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அடிச்சோம்னா அந்த கேள்வி பிடிச்சிடலாங்க. அடுத்து பாருங்க, மூணாவது ஒரு ரிசல்ட். ஸ்மால் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி அண்ட் ஆல்பா பிலாங்ஸ் டு த ஃபீல்டு. ஸோ வெக்டார் ஸ்பேஸ்ல ஒரு எலமெண்ட்டும் ஃபீல்ட்ல ஒரு ஸ்கேலரையும் எடுத்துக்கிட்டு நாம் ஆல்பா வி கேட்டிருக்காங்க. நாம் ஆஃப் ஆல்பா வி. ஸோ அப்போ நாம் ஆல்பா வி எப்படி எழுத முடியுன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கு. ஆல்பா வின்னு 2 முறை எழுதிக்கலாம். ஆல்பா வி இன்டூ ஆல்பா வி அப்படின்னு போட்டு இதை நம்மளால எழுத முடியும். ஆக்சுவலி இப்படி எழுத முடியுமா பாருங்க, நாம் ஆஃப் ஆல்பா வி த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அர்த்தம் பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்பா வி கமா ஆல்பா வின்னு எழுதலாம். இதோ இந்த 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 இப்போ நான் பாக்ஸ் பண்றேன் பாருங்க, இந்த எல்லோ கலரை கவனிச்சு பாருங்க. இந்த எல்லோ கலர் கான்செப்ட் படி இங்க நான் எழுதியிருக்கிறேன். இப்போ ஹைலைட் பண்றேன் பாருங்க, அந்த எல்லோ கலர் படி அப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஆல்பா வி ஸ்கொயர் பண்ணா டைரக்டா இது, ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா ரூட் போட்டு எழுத முடியும். ஈக்குவல் டு, இதுல பாருங்க ஆல்பா ஃபர்ஸ்ட்டுக்கு வெளியே வந்துடும், ஆல்பா பார் ரெண்டாவதுக்கு வெளியே வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா வி இப்படி போட முடியுது. தட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் லெஃப்ட் சைடில் நம்ம என்ன போட்டிருக்கோம், ஆல்பா வி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்பா பார், நீங்க ஆல்பா பார் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது எப்படி மாடு ஆல்பா ஸ்கொயர். ஆல்பா பார்ங்கிறது மாடுலஸ் ஆல்பா ஸ்கொயர்னு எழுதுவோம். தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா வி அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்து நாம் ஆஃப் ஆல்பா வி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆல்பா ஸ்கொயர். இந்த நாம் ரெண்டும் சேமா இருக்கு பாரு இந்த இடத்துல, அப்ப இதை நம்ம நாம் விக்கு கொண்டு வந்துடலாம். ரெண்டும் சேமா இருக்கிறதுனால நாம் வி த ஹோல் ஸ்கொயர் போடுவோம். ரைட்டுங்களா? ரெண்டும் சேமா இருந்தா நாம் வி த ஹோல் ஸ்கொயர். இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணி பாருங்க, இந்த டூ இந்த டூ எல்லாம் கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் நாம் ஆல்பா வி இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆல்பா மாடுலஸ்ன்னு வெளியே வருது, உள்ள நாம் வின்னு தனியா நிற்குது. இதான் ரிசல்ட். கிட்ட அதை தாங்க எழுதியிருக்கோம். ஓ, எழுதவே இல்லையா? இந்த இடத்துல எழுதணும், அதை கொண்டு வந்து என்ன வரும் பாருங்க, மாட் ஆல்பா நாம் வி அப்படின்னு எழுதணும். மாட் ஆல்பா நாம் வி அப்படின்னு எழுதணும். ஒரு முறை அந்த ப்ரூஃப் எப்படி எழுதிருக்குன்னு பார்த்துக்காங்க. இந்த சர்க்கிள்குள்ள அதுக்கான ரிசல்ட் இருக்கும். இதை அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரி. ஸோ இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா கான்செப்டுமே டிஆர்பில கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. எளிமையான கொஸ்டின்ல ஆரம்பிச்சு கடினமான வினாக்கள் வரைக்கும் இங்க போட்டிருக்கிற ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, parallelogram லாஸ் இருக்கு, பெசல் இன்இக்வாலிட்டி, ஸோ அது எல்லாமே நமக்கு தேவைப்படக்கூடியது தான். ஸோ நம்பர் 1 பாருங்க, ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இனி பார்க்கக்கூடியது எல்லாமே ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஃபார் எனி டூ வெக்டர்ஸ் u, v பிலாங்ஸ் டு த v, தென் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v அதுக்கு வெளியில மாடுலஸ் போட்டிருக்கும், இஸ் ஆல்வேஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் u நாம் v இப்படி வரணும். நாம் u நாம் v இதெல்லாம் நமக்கு நிறைய முறை டிஆர்பில கேட்டிருக்காங்க.
ஸோ இங்க ரெண்டு கண்டிஷன் ஐதர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்ப சார் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வேணுமா தான் இங்க போட்டுக்கலாமா? நோட் எங்க இடம் இருக்கோ அங்க எழுதிக்காங்க. நான் இங்க எழுதுறேன் பாருங்க. நோட், அதாவது ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டிக்கான நோட்ஸ். நோட், திஸ் இன்இக்வாலிட்டி, இங்க எழுதுற ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்காங்க. திஸ் இன்இக்வாலிட்டி, திஸ் இன்இக்வாலிட்டி ஹோல்ட், திஸ் இன்இக்வாலிட்டி ஹோல்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சார் ஹோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்ப அது ஈக்குவலா மாறும் அப்படின்னு அர்த்தம். இன்இக்வாலிட்டி பிகம் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஹோல்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். திஸ் இன்இக்வாலிட்டி ஹோல்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் u, v are linearly independent. linearly dependent. ஸோ யூவும் வியும் லீனியர்லி டிபெண்டா இருந்தது அப்படின்னா நமக்கு இப்படிதான் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து மாடுலஸ் u, v போட்டுட்டு ஈக்குவல் டு நாம் u, நாம் v அப்படின்னு எழுதணும். எந்த நேரத்தில் எழுதணும் அப்படிங்கறத கிளியரா பார்த்து வச்சுக்காங்க, டிபெண்டா இருந்தா. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அது 100% எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிங்கிறது நாம் u பிளஸ் வி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் u பிளஸ் வரணும். நடுவில் பாருங்க, ட்ரையாங்கிள்னா நடுவில் பிளஸ் எல்லாம் வரணும். பிளஸ் நாம் வி, நாம் u பிளஸ் நாம் வி ஃபார் ஆல் u, v பிலாங்ஸ் டு தி வெக்டர் ஸ்பேஸ். ஸோ இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கும் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்காங்க. ட்ரையாங்கிளுக்கும் ஸ்குவாட்ஸுக்கும் 100% அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். என்ன பண்ணிருக்காங்க, அது பிளஸ்ல இருக்கு, இங்க பிளஸ் இல்லாம இருக்கு. அடுத்தது parallelogram law. இது ஈஸி தான். இதுவும் டிஆர்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி parallelogram lawங்கிறது இப்ப நீங்க இந்த ஜாமெட்ரிக்கலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். நான் ஒரு வெக்டார் எடுக்கிறதுல இந்த வெக்டார் வந்து யூ வெக்டார், ரைட்டுங்களா? இந்த வெக்டார் வந்து இது வி வெக்டார், ரைட்டுங்களா? இது யூ வெக்டார், இது வி வெக்டார். அப்போ இதுல இருந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பேரலகரம், ஒரு இணைகரம் மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த டயகனல் இருக்கு பாருங்க, இந்த டயகனல்ல தான் யூ பிளஸ் வி, அந்த ரிசல்டன்ட் வெக்டார்னு சொல்றது இங்க இருக்கும். இது யூ, இது வினா இதுல யூ பிளஸ் வி இருக்கும். ஸோ இதை வச்சுதான் அதை நம்ம ப்ரூவ் பண்றாங்க. அதனால அது பேரலகரம் லா அப்படின்னு எடுத்திருக்கோம். நாட் நெசசரி, சும்மா எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க, அது போதுமானது. இப்போ நான் வாசிக்கிறேன். V is an inner product space. V is an inner product space. Then the parallelogram law for any element. நான் நிறைய இடங்கள்ல V வெக்டார் ஸ்பேஸ் வாசிச்சிருக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். Then the parallelogram law for any element u, v belongs to the inner product space. Then norm u plus v the whole square plus norm u minus v the whole square. இது ஆர்டினரி a plus b a minus b ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், வந்துடும். அப்போ இது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு வரும். இது கொஞ்சம் ஏதாவது ப்ரூஃபா வேணும்னாலும் பார்த்துக்காங்க, அது ஒன்றும் தேவையில்லை. நான் ஒரு பார்ட்டை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நாம் யூ பிளஸ் வி இந்த ஹோல் ஸ்கொயரை இப்படி எழுதலாம்னு பாருங்க. யூ பிளஸ் வி கமா யூ பிளஸ் வி அப்படின்னு எழுதலாம். நாம்ல ரெண்டு மேல ஸ்கொயர் வந்துச்சுன்னா அப்படி எழுதலாம். நாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா ரூட் அப்படின்னு போடுவோம். இப்போ இதை எப்படி எழுத முடியும் பாருங்க, ஆர்டினரியா பெருக்கிறது தானே. அப்போ நாம் ஆஃப் யூ கமா யூ பிளஸ் நாம் ஆஃப் யூ கமா வி இப்படி வரும். அடுத்தது பிளஸ் நாம் ஆஃப் வி கமா யூ பிளஸ் நாம் ஆஃப் வி கமா வி இப்படிதான் வரும். அப்ப ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுத முடியும் பாருங்க. இதை நாம் யூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம்.
ப்ளஸ் நடுவில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். நாம் u கமா v ப்ளஸ் நாம் v கமா u ப்ளஸ் இதை நாம் v ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். சேம் இதே மாதிரி தான் நாம் ஆஃப் u மைனஸ் v த ஹோல் ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு ரெண்டும் அப்படியே டிட்டோவாக மைனஸில் கிடைச்சிடும். அப்போ இது எப்படி வரும்னா நாம் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் நாம் uv மைனஸ் நாம் vu ப்ளஸ் நாம் v ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணால் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் வைப்பீங்க, இந்த இடத்துல ஒரு மைனஸ் சிம்பிள் வைப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணால் கிடைச்சிடும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்காங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டை ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ 2 முறை அப்படியே 2 டைம்ஸ் ஆஃப் நாம் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் நாம் ஆஃப் வி ஸ்கொயர் இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக அங்கே எழுதிக்கலாம் பாருங்க. அது நாம் u பிளஸ் v த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நாம் u மைனஸ் v ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா 2 ஃப்ரண்ட்ல வச்சுக்காங்க. நாம் u த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நாம் v த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுவும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நிறைய டிஆர்பியில் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இந்த பகுதியில் இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. இனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வருதுங்க. ஸோ பாதி வேலை நமக்கு ஃபோரியர் அண்டு அந்த ஃபோரியர் சீரீஸ்ல பழைய சிலபஸ்ல படிச்சது நிறைய. இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் ஆர்கிடெக்ட் இதெல்லாம் மறுபடியும் ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம். இந்த ஆர்த்தோகனல் செட்டு, ஆர்த்தோ நார்மல் இதெல்லாம் வாசிக்க போறோம். இங்கேயும் ஒரு முறை வருதுங்க. ஸோ நவ் வி கோ ஃபார் ஆர்த்தோகனல். வாட் இஸ் ஆர்த்தோகனல் அப்படிங்கறத இங்கதான் தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. uv belongs to the w, u comma v belongs to v. சாரி, ஸோ யூவும் வியும் ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல எடுத்திருக்கோம். தென் u is said to be orthogonal to v. என்ன சொல்ல வராங்க பாருங்க. u is orthogonalங்கிறது பர்பெண்டிகுலர் மாடல் தான். v, u is orthogonal to v அப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்த்தோகனல் டெஃபினேஷன் என்ன சொல்றதுன்னா இதனுடைய இன்னர் ப்ராடக்ட் இஃப் u கமா v ரெண்டும் பர்பெண்டிகுலரா இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ 0வா இருக்கணும். ரைட்டுங்களா? புரியுதா பாருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். இங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ u and v are perpendicular, then inner product of u comma v equal to 0 அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. யூவும் வியும் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை கூட பாருங்க ஜாமெட்ரிக் மீனிங்கா போடணும்னா இன் ஆர் ஸ்கொயர். நான் ஒரு ஆர் ஸ்கொயர்ல இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆர் ஸ்கொயர்ல பாருங்க, ஜாமெட்ரிக்கலா வேணும்னா ஒரு டயக்ராம் போடலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் இது இங்க ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன், இங்கேயும் 1, இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து 1,1. நீங்க கிராப் சீட்ல இருந்தா போட்டு பாருங்க. இந்த பாயிண்ட் -1, அப்ப நான் இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் +1. ஸோ இந்த பாயிண்ட் வந்து -1ல 1. இந்த வெக்டர் வந்து இங்க போயிருக்குங்க. ரைட்டுங்களா? இது ஒரு u வெக்டார், இது v வெக்டார். இப்படி எடுத்திருக்கேன். இது v வெக்டார். 100% இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ கண்டிப்பா அப்படி இருந்ததுன்னா இது ரெண்டும் நம்ம பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கேஸ் படி பார்த்தீங்கன்னா uv இதோட இன்னர் ப்ராடக்ட்னா 0ன்னு காட்டணும். நான் 2 வெக்டார் எடுத்தேன். ஒன்று 1,1ன்னு எடுத்திருக்கேன், இன்னொன்னுல -1,1 எடுத்து இன்னர் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங் பாருங்க. இது எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது u, vனா xx yy அந்த கான்செப்ட் தான். இதுக்கு -1 வரும், அதுக்கு +1 வரும். தட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போயிடும். தேர்ஃபோர் u, v ஈக்குவல் டு 0. கண்டிப்பா நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இது ரெண்டும் வந்து u is perpendicular to v, ஆர்த்தோகனலா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு ஜாமெட்ரிக்கலா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்காங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இன்னர் ப்ராடக்ட் 0ன்னு வந்ததுன்னா தட் அந்த 2 வெக்டாரும் நீங்க இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்து அந்த 2 வெக்டாரும் 0 அப்படின்னு இருக்கும். அது பர்பெண்டிகுலர்னு வந்துடும். ரெண்டு பார்த்துங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த ஆர்த்தோகனல் காம்பனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் அதை படிக்கிறோம். நல்லா பார்த்துக்காங்க. W இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. இப்போ இது Vங்கிறது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், அதில் ஒரு சப்ஸ்பேஸ் W எடுத்திருக்கோம். V is an in IPS. Wங்கிறது சப்ஸ்பேஸ்,
எதுக்கு? ஐபிஎஸ்ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். The orthogonal to the component of W is denoted by, இதை எப்படி வாசிக்கணும்னா W pub பர்பண்டிகுலர்னு சொல்லணும்னா அதுதான் W pub அப்படின்னு சொல்லுவேன். W pub பர்பண்டிகுலர். ஸோ இதை ரீட் பண்ணுறது W pub. W pub is the set defined by. சார் இந்த மாதிரி எனக்கு இது ஒரு செட்டா பாக்குறோம். இது ஒண்ணு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு எலமெண்ட்டுக்கு பார்த்த மாதிரி வெக்டருக்கு பார்த்துட்டோம்னா இங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டே கலெக்ட் பண்றோம். அப்ப W pub அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் V பிலாங்ஸ் டு தி V. ஸோ ஸ்மால் V எல்லாம் எங்க எடுக்கிறோம்னா ஒரு ஐபிஎஸ்ல எடுக்கிறோம், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல எடுக்கிறோம். சச் தட் ஒரு கண்டிஷன் எடுக்கிறோம். நீங்க கலெக்ட் பண்ண இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல இருக்கிற எலமெண்ட் V கூட எவெல்லாம் பர்பண்டிகுலர் கேஸை கொடுக்குறானோ அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ சப்ஸ்பேஸ்ல ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்றீங்க. W இஸ் பிலாங்ஸ் டு த W. புரியுதா பாருங்க. V அப்படிங்கிறது ஐபிஎஸ்ல எடுக்கிறீங்க. அப்ப அந்த V கூட நீங்க எடுக்கிற எல்லாமே பாருங்க, நீங்க எத்தனை சப்ஸ்பேஸ்ல எலமெண்ட் எடுத்தோம், யாரெல்லாம் அது கூட வந்து பர்பண்டிகுலர் கொடுக்குறானோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா ஆர்த்தோகனல் காம்பனன்ட் செட் அப்படின்னு அர்த்தம். அப்ப மேல பார்த்த ஆர்த்தகனல்ங்கிறது ஒரு வெக்டருக்கு மட்டும் பார்த்தோம். ஆர்த்தகனல் காம்பனன்ட் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கிற அந்த V கூட எவெல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்காது. திரும்ப திரும்ப அந்த அந்த டெஃபினேஷன்ல நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்குங்க. சாரி, V கூடன்னு சொல்லிட்டேன், W கூட. இதை W பப் தானே கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு முறை நல்லா நான் இன்னொரு முறை சொல்றேன், கவனிச்சுக்காங்க. W கூட யாரெல்லாம் பர்பண்டிகுலர் கேஸை சாட்டிஸ்ஃபை பண்றானோ அந்த கலெக்ஷன் ஆஃப் செட்டுக்கு பேர் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் செட். W கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டபிள்யூவோட பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய, இப்படி என்ன போட்டலாம், W இஸ் பர்பண்டிகுலர் டு யாரெல்லாம் வராங்களோ அந்த மாதிரி செட் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு செட்டுக்குள்ள கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் செட், காம்பனன்ட் செட் அப்படின்னு சொல்லணும். பேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஆர்த்தோகனல் காம்பனன்ட் செட்டுங்கிறது W கூட யாரெல்லாம் இன்னர் ப்ராடக்ட் 0 கொடுக்குறானோ, அதாவது W கூட யாரெல்லாம் ஆர்த்தோகனலா இருக்கானோ அப்படின்னு வச்சுக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ, ஸோ அவங்கள எல்லாம் கலெக்ட் பண்ற செட்டுக்கு பேரு அப்படிங்கிறது தெளிவா நமக்கு நினைவுக்கு வரணும். இது ஒண்ணுங்க. இப்ப இதுல கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்த்தோகனல் காம்பனன்ட் அப்படிங்கிறது எப்பவுமே சப்ஸ்பேஸா தான் இருக்கும். அதனால இங்க நான் சப்ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்ஸ்பேஸ், சப்செட், அந்த மாதிரி. இப்போ ஒரு சின்ன ஒரு 2-3 எக்ஸாம்பிள் அண்ட் ரிசல்ட் அதையும் அப்படியே எக்ஸாம்பிள் ஒரு ரிசல்ட் கீழே வந்துருச்சு. எக்ஸாம்பிள் வேணும் போட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போமா, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கவனிச்சு பார்க்கலாம். என்னங்க ஏதாவது பண்ணா சின்னதாயிடுது. சரி, இப்போ லேட் 1,1 ஆர்டர் பேரா எடுத்திருக்கேன். பிலாங்ஸ் டு R ஸ்கொயர், பிலாங்ஸ் டு R ஸ்கொயர். 1,1 இஸ் பிலாங்ஸ் டு தி R ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதை தான் நான் வந்து W அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படியே டெஃபினேஷனை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கான டெஃபினேஷன்ஸ் மேலே கிளியரா இருக்குங்க. டெஃபினேஷன் மேலே நான் வச்சுக்கணும். W pub equal to, definition பாருங்க, V is belongs to capital V such that inner product of V, W equal to 0. இவனெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்போ W பதில் தான் நான் 1,1 எடுத்திருக்கேன். 1,1க்கு பப் கண்டுபிடிக்கிறேன். that's equal to, டெஃபினேஷன் அப்படியே ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். V belongs to V. இந்த V எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்காங்க. ஸோ நான் எடுக்கிற V அதுவும் R ஸ்கொயர்ல தான் எடுக்க போறோம். Vங்கிறதும் பிலாங்ஸ் டு R ஸ்கொயர்ல எடுக்கிறோம். ஏன்னா அதனுடைய சப்ஸ்பேஸ் தானே எடுக்க போறோம். Vயோட சப்ஸ்பேஸ் தான் Wன்னு எடுக்க போறோம். ஸோ W வந்து ஆர்டர் பேர் இருக்குன்னா V ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் இருந்திருக்கணும். ரைட். வேணா நான் ஒரு நோட்டேஷனுக்காக U1, U2 அப்படின்னு எடுத்துக்கலாம். பிலாங்ஸ் டு தி R ஸ்கொயர். பிலாங்ஸ் டு, அதாவது இதுவும் மேட்ச் ஆயிருக்கு. சச் தட், இப்போ நான் கண்டிஷன் கொடுக்கணும். V, W அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்கணும்.
ஆச்சுங்களா? அப்போ டபிள்யூங்கிறத நம்ம 1,1 செட் மாதிரி எடுத்துருக்கிறோம். 1,1 அதில் என்ன எடுத்திருக்கோன்னா U1, U2 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். U1, U2 இதுக்கு தான் இன்னர் ப்ராடக்டை போடணும். U1, U2 தட்ஸ் ஈக்குவல் டு 0. எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனில் கிளியராக நான் அதை உட்கார வச்சுருக்கேன். 1,1 பப்புக்கு டெஃபினேஷனை கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்றும் அதில் புரியாத ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பாருங்க. ஆக்சுவலி இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தானே ஆகணும். பாருங்க U1, U2 belongs to R square such that இது என்ன வரும்னு பாருங்க. அப்படியே இது ரெண்டையும் செஞ்சு பாருங்க. இது எடுத்து இது கூட கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ இது 1 into U1 plus 1 into U2 that is U1 plus U2 equal to 0 அப்படின்னு வரும். U1 plus U2 0. ஸோ இதுக்கு என்னங்க மீனிங்? திஸ் இம்ப்ளைஸ் ஒன்று U1 அப்படிங்கிறது மைனஸ் U2 இருக்கலாம், ஆர் U2ங்கிறது மைனஸ் U1 இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ இதுதான் இந்த காம்பினேஷன்ல நீ யாரெல்லாம் தூக்கி போடுறியோ அவன் கண்டிப்பா 1,1க்கு ஆர்த்தாகலா இருப்பான். புரியுதா பாருங்க. இல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி டயக்ராம்ல இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எனக்கு 1,1 எங்க இருக்கும் அப்படின்னா எங்க இருக்கு. இந்த 1,1க்கு யாரெல்லாம் வந்து பர்பண்டிகுலரா இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஆர்த்தாகனல் காம்பனன்ட் அப்படிங்கிறது. 1,1க்கு பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே எடுத்துட்டு போறோம். ஆக்சுவலி பாருங்க U1, U1 அப்படியே வச்சுக்கிறோம். நான் U1, U2 தான் அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் அப்படின்னு சொன்னோம். யாரெல்லாம் வருவான்னா U1, U2 எல்லாம் வருவான். நான் U1 அப்படியே வச்சுக்கிறேன். வாட் இஸ் U2? U2 என்னங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம்? இப்போ பாருங்க U2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. U2 ஆல்சோ மைனஸ் U1 அப்படின்னு வந்திருக்கு. U2ங்கிறது மைனஸ் U1 வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ நீங்க 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1, -1ன்னு கொடுப்பீங்க. ஆக்சுவலி இந்த லைனை நீங்க அப்படியே ட்ரேஸ் பண்ணி பாருங்க. 1ங்கிறது எங்க இருக்கும்? இங்க இருக்கு. -1ங்கிறது கீழே இருக்கு. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் வரும். 1 -1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படி அதே மாதிரி வந்து இந்த பக்கம் கொடுத்து பாருங்க. நீங்க -1ன்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் +1 மேல போயிடும். ஆக்சுவலி இந்த லைன் கிடைக்கும். நீங்க அதுக்கு ட்ரேஸ் பண்ணீங்கன்னா லைன் எங்க வரும் அப்படின்னா இதுல வரும். இந்த லைன் தான் U1, -U1ங்கிற லைன். ஒரு வெக்டர் நம்ம ஆல்ரெடி இங்க வச்சிருக்கிறோம். ரைட்டுங்களா? அந்த W அப்படிங்கிறது அங்க வச்சிருக்கிறோம். அப்ப W இது பாருங்க 90 டிகிரி கொடுக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்ப இந்த லைன் தான் 90 டிகிரி கொடுக்குற லைன். அப்ப இந்த லைன்ல நீங்க பிக்ஸ் பண்ற இந்த ஃபார்மேட்ல உள்ள எல்லா பாயிண்டோட கலெக்ஷன் தான் ஆர்த்தாகனல் காம்பனன்ட் அப்படிங்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. 1,1க்கு பப் கண்டுபிடிச்சேன். அவன் யாரு அப்படின்னா U1, -U1 அப்படின்னு கிடைச்சிருக்கான். அப்ப அந்த லைன் தான் இந்த 1,1க்கு பப்பா இருக்கு. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஆர்த்தாகனல் காம்பனன்ட் செட் அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இன்னொரு முறை நல்ல தெளிவா நான் சொன்ன விஷயங்களை மைண்ட்ல ஏற்றி நீங்க ஒரு முறை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கிளாஸ் பண்ணிட்டு இன்டென்ட் படிங்க. அடுத்து நான் ரிசல்ட்டுக்கு போயிடுறேன். ஆர்த்தாகனல் காம்பனன்ட் இஸ் ஆல்வேஸ் எஸ் சப்ஸ்பேஸ். எப்பவுமே அது சப்ஸ்பேஸா இருக்கும். மேல டெஃபினேஷன்லயே அதை கொடுத்துட்டோம். அது கிரீன் கலர்ல இருக்கு. ரெண்டாவது பாருங்க, அதுதான் இங்க போட்டிருக்குது. ஆர்த்தாகனல் காம்பனன்ட் தான் நம்ம W பப் அப்படின்னு சொன்னோம். நோட்டேஷன்ல போட்டிருக்காங்க. சப்ஸ்பேஸா இருக்கும்னு சொன்னோம். யாருக்குன்னா விக்கு சப்ஸ்பேஸா இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது W பப்புக்கு பப் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? W மட்டும் கிடைக்கும். அந்த சப்ஸ்பேஸ் மட்டும் கிடைக்கும். அது ஒரு ரிசல்ட். 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு ஆர்த்தாகனல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தாகனல் காம்பனன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தாகனல் அப்படின்னா ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலரா இருக்கிறது. தட் மீன்ஸ் இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ 0. ஆர்த்தாகனல் காம்பனன்ட் அப்படின்னா சர்ஃபேஸ்ல ஒரு வெக்டர் எடுத்தீங்கன்னா அவங்க கூட யாரெல்லாம் வந்து ஆர்த்தாகனலா இருக்கானோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செட்டா பிரேம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஆர்த்தாகனல் காம்பனன்ட். அடுத்தது ஆர்த்தோ நார்மல். இது வரைக்கும் ஆர்த்தோகனல் படிச்சோம். நவ் வி கோ ஃபார் ஆர்த்தோ நார்மல்.
ஆர்த்தோனார்மல், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெஃபினிஷன். ஆர்த்தோனார்மல் அப்படிங்கிறது வாசிப்போம். லெட்ஸ் செட் ஆஃப் வெக்டர்ஸ். அப்போ ஆர்த்தோனார்மல்ங்கிறது நம்ம சில வெக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னா v1, v2, v3 எக்ஸெட்ரா vn, இவனுடைய எல்லா கலெக்ஷன்ஸும் எடுத்துக்கிறோம். யாருக்கிட்ட இருக்குன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல செட் ஆஃப் வெக்டர்ஸ், அதான் நாங்கள் போட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தா vn viன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் கால்டு ஆர்த்தோனார்மல். ஸோ இவங்க ஆர்த்தோனார்மலா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் vi இஸ் a யூனிட் வெக்டார். ஈச் vi is a யூனிட் வெக்டார் என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த v2ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா v2க்கும் v2க்கும் இன்னர் கண்டுபிடிச்சா 1ன்னு வரணும். சார் நான் v3 எடுத்தேன்னா v3க்கும் v3க்கும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா 1ன்னு வரணும். v1க்கும் v1க்கும் இன்னர் ப்ராடக்ட் எடுத்தா 1ன்னு வரும். அப்ப டெக்னிக்கலா viக்கும் viக்கும் இன்னர் ப்ராடக்ட் எடுத்தா அவன் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கண்டிஷன் நம்பர் 1, ஈச் vi இஸ் an யூனிட். அப்ப அதுக்கு அர்த்தம் இதுதான். தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vi, vi இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, ஐயும் சேம் தான். 1 வந்தா 1, 2 வந்தா 2. ஆனா அங்க i இஸ் நாட் ஈக்குவல் டு j அப்படின்னு போட்டாங்க. சப்போஸ் இங்க இருக்கிற எந்த ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, v1 v2 எடுத்தாலும் சரி, v2 v3 எடுத்தாலும் சரி, எந்த ரெண்டு வெக்டர் டிஃப்ரெண்ட் வெக்டர் எடுத்தாலும் சரி அவன் 0ன்னு வந்துடணும். ஸோ அது 0 அப்படின்னு வரணும். ஸோ இந்த ரெண்டு கேஸையும் கொடுத்துட்டா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு v2க்கும் v3க்கும் இன்னர் கண்டுபிடிச்சிங்கன்னா 0ன்னு வரணும். ஏன்னா இவன் ரெண்டும் சேம், ஆனா இவன் ரெண்டும் சமமா இருக்கான், அப்போ 1ன்னு வந்துடணும். ஸோ இதுக்கு பேரு ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ஆர்த்தோ நார்மல் செட். ஸோ இந்த ஆர்த்தோ நார்மல் செட்டோட கலெக்ஷன் எல்லாம் சேர்ந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அவன் தான் வந்து எதை கொடுக்குறான்னா ஒரு இன்இக்வாலிட்டி பிரேம் பண்ணி கொடுக்குறான். அதான் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க, இதுவும் டிஆர்பில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். பெசல் இன்இக்வாலிட்டி ரீட் பண்ணி பாருங்க, புரியும். இஃப் w1 w2 etc wn is an orthonormal set, where the orthonormal set in an inner product space V, then வச்சுக்காங்க, இது அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் எடுத்துருந்தீங்க. சமேஷன் ஆஃப் i is equal to 1 to n மாடுலஸ், அங்கேயும் ஹோல் ஸ்கொயர், உள்ள பாருங்க v wi, v wi. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, நீங்க ஒரு v வெக்டர் ஸ்பேஸ்ல இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல v எடுத்தீங்கன்னா அந்த இந்த கலெக்ஷன்ல ஆர்த்தோ நார்மல் செட் கலெக்ஷன்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து இங்க போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொடுக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் v ஸ்கொயர் ஃபார் ஆல் v பிலாங்ஸ் டு v. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டின்னு கொடுக்கலாம். பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி எதுன்னு கேட்டு இதே ஃபார்மேட்ல 4 ஆப்ஷன் கொடுத்து குழப்புவாங்க. ஏபிசிடியில ஒன்னு ஸ்கொயரை விட்டுருப்பாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சமேஷனோட ஃப்ரம் டூ பார்த்துக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n வரைக்கும் வேரி ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் கிளியரா இருக்கணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். அதே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும்போது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட வேல்யூ தான் அங்கே வரணும். நீங்க வி ஸ்கொயர்னே பார்க்கக்கூடாது. திடீர்னு வந்து அந்த ஸ்பேஸ்க்கு ஏதாவது வேற பேர் கொடுத்துருப்போம், வி கொடுக்காம இந்த இடத்துல டபிள்யூ கொடுத்து இங்க v1 v2 கூட வச்சிருக்கலாம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எதுன்னு சொல்றாங்களோ அதுதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறத மக்கடிக்கிறதுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா மக்கடிக்கணும். அந்த ஃபார்மேட் இது இந்த பிக்சர் கண்ணில் உட்காந்துரும், ஆனா அங்க வேடிங்களை மாத்தி விட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா மாட்டிக்கூடாது. ஸோ அதை கேர்ஃபுல்லா பாருங்க. இதுதான் இன்னைக்கு பார்த்த பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷன்ஸும் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்காங்க. நோட் நார்மலைசர் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நார்மலைசர் கண்டுபிடிக்க சொன்னா வெக்டார் ஸ்பேஸ் அப்பான் த நார்ம், இதுக்கு பேரு நார்மலைசர் அப்படின்னு பேரு. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் v டிவைடட் பை நார்ம் v, இல்லை கேபிட்டல் வி மாதிரி போட்டிருக்குன்னா சும்மா கேபிட்டல் விக்குள்ள v. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு நேரம் பார்க்கல. முதல் ப்ராப்ளம் ஆக்சுவலி முன்னவே நான் போட்டு காட்டினது தான். ஆர் கியூப்ங்கிறது ஒரு இன்னர்
ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு எடுத்துட்டு தென் ஃபைண்ட் த நாம் ஆஃப் த வெக்டர். இந்த வெக்டருக்கு நாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 301. இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்கிறது வி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் வி அப்படிங்கிறது 3,0,4 இதை கொடுத்துட்டு அவங்க என்ன அரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாட் இஸ் நாம் வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாம் வி ஸ்கொயருக்கு ஃபார்முலா வச்சிருக்கிறோம். நாம் வி ஸ்கொயருக்கு ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா வி அப்படின்னு வச்சிருக்கோம். சப்போஸ் நாம் வி மட்டும் வேணும்னா இதுக்கு அப்படியே ரூட் அப்ளை பண்ணிக்கணும். வி கமா வி இதான் ஃபார்முலா நம்ம கையில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க பார்த்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். இப்போ நமக்கு நாம் வி இது நான் முன்னாடி போட்டு காட்டியாச்சுங்க. அந்த x1 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் வரும்னு சொல்லியிருந்தோம். அப்போ ரூட் ஆஃப் இந்த 3 ஸ்கொயர் 9 போட்டுக்கிறோம். 0 ஸ்கொயர் 0, இந்த 4 வந்து 16 எழுதிக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னு வந்துடும். தட்ஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த நாம் எப்படி வேல்யூ கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராப்ளமாகவே போட்டு காட்டினது. அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து நினைக்கிறேன் 1 2 3 அதை வச்சு போட்டிருந்தோம். ஸோ நாம் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் எக்ஸ் பார். ஸோ அதுதான் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ் இன்ட்டு x1 ஒய் இன்ட்டு y1 z இன்ட்டு z1 போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்ல வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்களாவே. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் அ நார்மலைசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் அந்த ஃபார்முலாவே சொன்னேன். நார்மலைசர் ஃபார்முலா v upon norm v அப்படின்னு கொடுத்துருக்கோம். நாம் v ஈஸியாக அதில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு நாம் v வேணும் அப்படின்னா ரூட் எடுத்தாவே போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ v, v அந்த மாதிரி எடுக்கணும். இதை எடுத்து வச்சு அப்படியே போட்டு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க 1/2 அப்படின்னு இருக்கு. அது 1/2னா 1/4 ஆயிடும். இதே ரெண்டு முறைங்க. இது ஒரு v அப்படின்னா கமா இன்னொரு v. அப்போ 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/4 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/9 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/16. ஸோ இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து பார்த்துக்காங்க. 16 ஒரு 9 4 9 6 14 144 ரூட். அப்போ 4னா 16 144 வரணும். ஸோ அதை கிளியராக பார்த்து 36 இன்ட்டு 4 4 6 24 2 34. எஸ், ஓகே. அப்போ இங்க 36 9க்கு 16 இதுக்கு ஒரு 9. ஸோ இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறது தான். ஆட் பண்ணி பார்த்துக்காங்க. 61 upon 144 ரூட் 61 144க்கு 12 அப்படின்னு திருப்பிக்கலாம். 144க்கு 12 அப்படின்னு கொண்டு வந்துருங்க. ரைட். ஸோ இவ்வளோதான் நாம் வி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அவங்க நம்மளை நார்மலைசர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலைசர் வேணும் அப்படின்னா ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நார்மலைசர். ஸோ நார்மலைசர் வேணும் அப்படின்னா வி அப்பான் தி நாம் வி. வி தான் அவங்க கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்கிறது. தட் இஸ் 1/3 சாரி 1/2 கமா மைனஸ் 1/3 கமா மைனஸ் 1/4 டிவைடட் பை நம்ம கண்டுபிடிச்ச நாம் வேல்யூ ரூட் ஆஃப் 61 டிவைடட் பை 12. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க. ரூட் 61 டினாமினேட்டருக்கு வந்துடும், 12 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ அப்படிங்க என்ன வரும் பாருங்க, 1/2 கமா மைனஸ் 1/3 கமா மைனஸ் 1/4 தட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 61. 12க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆச்சுன்னா 6. அதே மாதிரி கடைசி பாட்டுக்கு வந்துடலாம். மைனஸ் 12க்கும் 4க்கும் அடிச்சிங்களன்னா 3. நடுவில் ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை மட்டும் பாருங்க. அது எப்படி வருதுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோமா? கரெக்டா இருக்கா? சரி, அது 12க்கும் 3க்கும் 4 தானே வரப்போகுது. 12க்கும் 3க்கும் 4 வந்துடும், -4. 6 -4 -3 டிவைடட் பை ரூட் ஆஃப் 61 அப்படின்னு கிடைச்சிது. நார்மலைசர் கண்டுபிடிக்கிறது இப்படிதான். வேற ஏதாவது கொஸ்டின் வந்தா இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. ரியல் ஃபீல்ட் விட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த நார்மலைசர். ஃபைண்ட் தி நார்மலைசர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வி இதுதான்.
என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வியில பொறுத்தவரையில 1 + 2i, 2 - i, 1 + i. சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, v, இதை நம்ம v பார் அப்படின்னு சொன்னது ரைட்டுங்களா. காம்ப்ளெக்ஸ்ல அந்த பார் நமக்கு ஈஸியா தெரியும் ரைட்டுங்களா. இது ரெண்டு இடம் மாற்றும் போது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v பார் அப்படின்னு வரும். ஸோ செகண்டா இருக்கிறதுல அந்த பார் 100% கண்ணுக்கு தெரியும். அப்போ இதுதான் நாம் v வேணும் அப்படின்னா ரூட் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் v பார். அப்போ 1 + 2iன்னு எழுதுனீங்கன்னா அதுக்கான காஞ்சுகேட் அப்படியே போட்டு எழுதணும். 1 - 2i பிளஸ் 2 - iன்னு போட்டீங்கன்னா அப்படியே அதுக்கான காஞ்சுகேட்டா இருக்கக்கூடிய 2 + i போடணும். பிளஸ் 1 + i போட்டீங்கன்னா அதுக்கான காஞ்சுகேட் 1 - i அப்படியே பேரலா கொடுத்துருக்காங்க. a + b, a - b, a ஸ்கொயர் a + b அண்ட் a - b இருக்கு. a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 2i த ஹோல் ஸ்கொயர்னு வரும். i ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது 1 + 4. இந்த இடத்துக்கு வாங்க. 2னா 4, அப்போ இது 4 + 1. இந்த இடத்துக்கு போங்க, ப்ளஸ் 1 + 1. காஞ்சுகேட் எடுத்து அப்படியே ஆட் பண்ணி போடுறது தான். இப்போ 4 4 8 9 10 11 12 வருதுங்க. √12. அப்போ நாமும் 12 2√3ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இதான் நார்மலைசர் கால்குலேட் பண்ற ப்ரொசீஜர். நவ் வி கோ ஃபார் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்தது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வி, ஒரு விங்கிற ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 2 எலமெண்ட் யூவின்னு எடுத்திருக்கோம். அது ரெண்டும் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ நார்மலுக்கு நம்ம 2 கண்டிஷனையும் அப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்படி கொடுத்தா இதுக்கு என்ன சார் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போட்டு பார்த்துருவோமே. நாம் 2u + v த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதை இன்னர் ப்ராடக்ட்ல எப்படி எழுதலாம்? இன்னர் ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்காங்க, 2 முறை எழுதிக்கணும். அப்போ 2u + v, 2u + v. புரியுதா பாருங்க. கண்டிஷன் நம்ம தெரியல. நாம் v த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்தா அது vv அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஈக்குவல் டு ஆர்டினரியா எடுத்து பெருக்கிறது தான். இது கூடயும் இது கூடயும் பெருக்குங்க. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் 2 2s are 4, 4 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ u, u அப்படின்னு வருது. அடுத்து பிளஸ் 2 வெளியே எடுத்துருங்க, uvன்னு வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v. அடுத்தது மேல v, uன்னு வருது. அடுத்தது vvன்னு வரும். பிளஸ் v, v. இவ்வளவுதாங்க இருக்கிறது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நமக்கு ஆர்த்தோ நார்மலா இருந்தது அப்படின்னா 2 கண்டிஷன் கிளியரா வரணும் அப்படின்னு சொன்னோம். ஆர்த்தோ நார்மல் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்க, நான் சைடு வேணும் தான் சொல்றேன். ஆர்த்தோ நார்மல் எப்ப சார் ஆர்த்தோ நார்மலா இருக்கும் அப்படின்னா விஐ விஐ ரெண்டும் சேமா வந்தது அப்படின்னா, ரைட்டுங்களா, ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா 1ன்னு வரணும். விஐ விஜே அப்படின்னு வந்துச்சுன்னா அது 0 அப்படின்னு வரணும். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இது ரெண்டும் சேமா இருக்கு. 4 × 1ன்னு வந்துடும். இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இது 2 × 0. இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. v1 u1ன்னு இருக்கு. அப்ப அது 0. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு, 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு 4 + 1 ஃபைனல் ஆன்சர் 5 அப்படின்னு கிடைச்சது. ஸோ ரெண்டும் 0 ஆகி போச்சு. இந்த டெஃபினேஷன் அப்படியே உள்ள ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் போட முயற்சி பண்ணிக்காங்க. இது 4. 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் V ஓவர் C. சரி, U and V ஆர் ஆர்த்தோ நார்மல். முன்ன சொன்ன அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா சேமா வந்தா என்ன வரும், டிஃப்ரெண்டா வந்தா என்ன வருங்கிறத பார்த்துக்காங்க. ரைட்டுங்களா. ரெண்டும் சேமா வந்தா இப்போதான் ஆன்சர் சொன்னேன், ஆன்சர் 1. டிஃப்ரெண்டா வந்துச்சுன்னா ஐஜே வந்து நாட் ஈக்குவல் 0 ஆயிடும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதை அப்படியே சொல்யூஷன் போட்டு பார்க்கலாம். நாம் u - v அப்பான் நாம் u + v. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஃபார்முலா படி பார்த்து வச்சுக்காங்க. நாம் v கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, v.
இது ஃபார்முலா ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மேலேயே கூட அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இதோ ஸ்கொயர் ஸ்கொயர் வந்தால் ரூட் வராது, ஸ்கொயர் இல்லைன்னா ரூட் வரும். ஸ்கொயர் போடலன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் விவி எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ஸ்கொயர் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே ரூட் கண்டிப்பாக வரும். வி கமா வி இன்னர் ப்ராடக்ட்ல எழுத முடியும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ மைனஸ் வி கமா யூ மைனஸ் வி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u plus v கமா u plus v. அவ்வளோதாங்க. இது ஆர்டினரியா மல்டிப்ளை பண்ணுறது தான். u எடுத்து u கொடுப்பாங்க. அப்போ முதல்ல ரூட்டை பெருசாக போட்டுடுறோம். இன்னர் ஆஃப் u u, அடுத்து u எடுத்து மைனஸ் வருமா நடுவில், இந்த யூவும் இந்த வியும் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் இன்னர் ஆஃப் u v, அடுத்தும் மைனஸ் தான். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா u, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v கமா v. ரூட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டருக்கு ஒரு ரூட் அடிங்க, அப்படியே பெருக்குங்க. இன்னர் ஆஃப் யூ கம்மா யூ பிளஸ் தான் எல்லாமே. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கம்மா வி பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கம்மா யூ பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கம்மா வி. தட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க நான் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். ஆர்த்தோ நார்மல் டெஃபினேஷனை அப்ளை பண்ணிக்காங்க. ஆர்த்தோ நார்மல் டெஃபினேஷனில் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா யூன்னு வந்ததுன்னா 1ன்னு வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வின்னு வரதெல்லாம் 0ன்னு வந்துடணும். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இது வராது, இது வராது, இது வராது, இதுவும் வராது. எது மட்டும் வரும் பாருங்க, இதுக்கு ஒரு 1, அதுக்கு ஒரு 1 ரைட்டுங்களா. அப்போ 1 + 1 அப்படின்னு வருதுங்க, 2ன்னு வரும். அப்போ இதுக்கு ஒரு 1, இதுக்கு ஒரு 1, இங்கேயும் 2, ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 1, ரூட் எடுத்தீங்கன்னா 1. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வருதுங்க. ப்ராப்ளம் ஏரியா ஃபுல்லாகவே ஈஸி தான், போட்டு பயிற்சி எடுத்துக்காங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்த்துருவோம். அப்படின்னா டுவல் ஸ்பேஸ் வருதுங்க. வி அப்படிங்கிறது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ் கமா ஒய் அதில் 2 வெக்டர் எடுத்திருக்காங்க. ரெண்டும் பர்பண்டிகுலர் சொல்லிட்டாங்க. ரெண்டும் பர்பண்டிகுலர்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ் பர்பண்டிகுலர் ஒய்னா இதுக்கான இன்னர் எடுத்தீங்களன்னா எக்ஸ் கமா ஒய் வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. ஆனா அவங்க கேட்டது என்னன்னு பாருங்க. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, இன்னர் நாம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதலாம், முன்ன சொன்ன அதே ஐடியா தானே. நாம் வி த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருந்தாங்கன்னா ரூட் இல்லாம வி கமா வின்னு எழுதணும். நாம் வி மட்டும் போட்டிருந்தா ரூட் போட்டு வி கமா வி இன்னர் ப்ராடக்ட்னு போடணும் ஃபார்முலா. அப்போ இங்க ஸ்கொயர் போட்டிருந்தாலும் நமக்கு ரூட் தேவையில்லை, டைரக்ட் நாம் தான். 2 முறை எக்ஸ் பிளஸ் ஒய் வி கமா எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி எழுதிட்டு ஆர்டினரி மல்டிபிளை பண்றது தான். இன்னர் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் இன்னர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பிளஸ் இன்னர் ஆஃப் ஒய் கமா எக்ஸ் பிளஸ் இன்னர் ஆஃப் ஒய் கமா ஒய். ரைட், இது வரைக்கும் நம்ம வந்துருவோம். இப்போ நமக்கு பர்பண்டிகுலர்னா 2 வெக்டர் பர்பண்டிகுலர்னா இன்னர் வந்து 0 அப்படின்னு காட்டும். 2 வெக்டர் பர்பண்டிகுலர்னா அந்த டிஃப்ரெண்ட் வெக்டர் வந்து பர்பண்டிகுலர், எக்ஸும் ஒய்யும் பர்பண்டிகுலர். அப்போ இந்த இடம் 0, இந்த இடம் ஆல்சோ 0 அப்படின்றது வந்துடும் பர்பண்டிகுலர் அப்படிங்கிறதுனால. அப்போ பாக்கி இருக்கிறது இன்னர் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் இன்னர் ஆஃப் ஒய் கமா ஒய். அப்போ இன்னர் ஆஃப் வி கமா விங்கிறது நாம் வி ஸ்கொயர், எக்ஸ் கமா எக்ஸ்ங்கிறது நாம் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இட் இஸ் நாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது என்ன வரும்னா நாம் ஒய் ஸ்கொயர். இந்த பித்தாகரன் தியரம் படி கான்செப்ட் படி வரக்கூடியது தாங்க இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ஜாமெட்ரிக்கல பித்தாகரஸ் தியரம் எப்படி போடுவோம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருப்போம். இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பி, இது வந்து ஹச் ஹைபாத்னிஸ் சைடு, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருப்போம். சேம் மேனர் கிளியரா பார்த்து வச்சுக்காங்க. இதே ஐடியாவில் போடுறது தான். இப்போ நான் ஒரு ஆக்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ், இதை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நான் இங்கே இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் எக்ஸ் வெக்டார் எடுத்தோம்னா அப்புறம் இந்த வெக்டார் வந்து ஒய் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கிற வெக்டார் பாருங்க, ரைட்டுங்களா. ஆக்சுவலி இதை நான் யூ வெக்டார்னு கிளைம் பண்ணால் இதை நான் வி வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடம் என்ன வரும், யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் வெக்டார் இங்கே வந்துடும். அது இதோட இது ரெண்டும் யூ பிளஸ் வி, இது ரெண்டத்தோட
இந்த டயகனல்ல தான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அதோட ரிசல்டன்ட் மாற்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு தான் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றும் நாட் நெசசரி. இதை பார்த்துக்கினாவே புரியும்னு நினைக்கிறேன். இது 6th பாயிண்டா இருக்கு. இது கூட புரியலனா விட்டுருங்க. இப்போ நாங்கள் சைடில் போட்டிருக்கிறத பைத்தாகரன் தியரத்தை யூஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. norm of x plus y the whole square is equal to norm x square plus norm y square. ஆப்ஷன் வந்து a square plus b square plus 2ab ஒன்று தம்மியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. norm x into norm y ன்னு சொல்லி அதை போட்டுறக்கூடாது. ஸோ நம்மளை குழப்பறதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா பக்கமெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா போதும். இதோட நமக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் முடியுது. அதுக்கு அடுத்தாப்புல dual ஸ்பேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ dual ஸ்பேஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். 100% dual ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். 3 கான்செப்ட் தான் இருக்கு dual ஸ்பேஸில். ஸோ அந்த 3 தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். dual ஸ்பேஸ் டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம். dual space is V is a vector space. The dual space is V is a vector space over the field F. Over the field F, its dual space homomorphism of V comma F is denoted by V star of homomorphism of V comma F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இது ஒன்றும் ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது போறதுக்கு முன்னாடி ஏன்னா அது திரும்பி திரும்பி இதை சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு நொட்டேஷன் கொடுக்குற ஞாபகம். 3 நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். முதல் நொட்டேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நொட்டேஷன் சொல்றேன். ஏ ஆஃப் வி சாரி ஏ ஆஃப் வி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம இந்த ஆட்டோமார்பிசம் அப்படின்னு படிச்சு பாருங்க, அந்த கான்செப்ட் தான். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஏ ஆஃப் வி யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டொமைனும் கோடொமைனும் சேமா இருக்கும். அதான் ஏ ஆஃப் வி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டி அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் வில இருந்து விக்கே போகணும். such that t is linear. such that t is linear அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு நொட்டேஷன் நான் வச்சுக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு நொட்டேஷன். அந்த நொட்டேஷன் என்ன சொல்றதுன்னு பாருங்க. டொமைனும் கோடொமைனும் சேமா இருக்கு. ரெண்டாவது ஒரு நொட்டேஷன் சொல்றேன் நான் வச்சுக்காங்க. செகண்ட் நொட்டேஷனை பொறுத்தவரையில வி ஸ்டார் அப்படின்னு ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்றோம். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. வி ஸ்டார் தட்ஸ் ஈக்குவல் டு ஹோமோமார்பிசம் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் ஃபீல்டு. இது ஒரு நொட்டேஷனை கொடுக்குறோம். ஆக்சுவலி வி ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்காங்க. தட்ஸ் ஈக்குவல் டு இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். அது எப்படி இருக்குன்னா வியில இருந்து இப்போ அப்படியே இந்த டெஃபினேஷனை படிச்சு பாருங்க. டுவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வி அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ். பாக்ஸ் பண்றோம் அப்படியே பாருங்க. வி இஸ் அன் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் என்னன்னு பாருங்க. ஓவர் த ஃபீல்டு. ஓவர் தி ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கான். அப்ப வியில இருந்து ஃபீல்டு எஃப்க்கு மேப் ஆயிருக்கு. இங்க டொமைனும் கோடொமைனும் சேம். ஆனா இங்க பாருங்க வெக்டர் ஸ்பேஸ் இங்க ஃபீல்டுக்கு போய் மேப் பண்ணியிருக்காங்க. such that கண்டிஷன் என்ன t is linear தான். t is linear. இதுவும் ஒரு மேப் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதா பாருங்க. இது வந்து ரெண்டாவது போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்பர் 1 பொறுத்தவரையில எங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அங்கே தான். அதாவது எல் ஆஃப் வியிலிருந்து விக்கே போயிருக்காங்க. ரைட்டுங்களா? தட்ஸ் ஈக்குவல் டு இது எல் ஆஃப் வின்னு சொல்லலாம். இது என்னன்னு பாருங்க. வியிலிருந்து எஃப்க்கு போயிருக்காங்க. வியிலிருந்து எஃப்க்கு போயிருக்காங்க. அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க வி ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ வி ஸ்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல் ஆஃப் வி காமா எஃப்னு சொல்லணும். நல்லா பாக்ஸ் பண்ற நான் வச்சுக்கேன் கிரீன் கலர்ல. இது வந்து டுவல் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன். ரெண்டாவதா போட்டிருக்கிறது தான் டுவல் ஸ்பேஸா இருக்குங்க. இந்த முதல்ல போட்டுலாம் ஏற்கனவே வந்திருக்கு. டொமைனும் கோடொமைனும் சேமா இருக்குது. இதுதான் நம்ம ஹோம் ஆர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு படிச்சிருந்தோம். ரைட்டுங்களா? அதுக்கு நம்ம இந்த ஏ ஆஃப் வி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆட்டோமார்பிசம் அந்த கேஸ்லாம். அதுதான் ஏ போட்ட மீனிங் என்னன்னா
டொமைனும் கோடொமைனும் சேமா இருக்கிறது தான் ஆட்டோமார்பிசம் கண்டிஷன்ல சொல்றது. அதனால அதுக்கு ஏ ஆஃப் வின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான நொட்டேஷனை பாருங்க, இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஆஃப் வி ஈக்குவல் டு எல் ஆஃப் வி கமா வி. இது ரெண்டாவது பாக்ஸ். மூணாவது நொட்டேஷன் ஒன்று பார்க்கலாம், ஜென்ரல் நொட்டேஷன். ஸோ எல் ஆஃப் வி கமா டபிள்யூ. அப்போ இந்த வியும் டபிள்யூ என்ன அப்படின்னா வி கமா டபிள்யூ ஆர் வெக்டார் ஸ்பேஸ். v, w are the vector space. It is equal to, இப்போ ஒரு மேப்பு tங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பாருங்க. ஃப்ரம் வியிலிருந்து w போகுது. வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு போகுது. வியிலிருந்து w போகுது. such that the condition என்னன்னா t is linear. such that the condition என்னன்னா t is linear அப்படின்னு சொல்றோம். ஸோ புரியுதா பாருங்க. இதை நம்ம எல் ஆஃப் v, w அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல் ஆஃப் v, w அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம். ஸோ இது ஜென்ரலா இப்படி சொல்றாங்க. இது ஜென்ரல். இந்த w நான் கிளைம் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க, முயற்சி பண்ணுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னங்க இந்த w நான் கிளைம் பண்ணது f-ஆ இருக்கிற போது அது டுவெல் ஸ்பேஸா இருக்கு. நான் அந்த டபிள்யூன்னு கிளைம் பண்ணும்போது வியாவே இருக்கும்போது, இந்த டபிள்யூ வியாவே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஆட்டோமார்பிசமா இருக்கு. இவ்வளவுதான். உங்களுக்கு மூணாவதா கிரீன்ல இருக்கிற டெஃபினேஷன் தான் 1-2 ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. மூணாவதா இருக்கிற கிரீன்ல இருக்கிற டெஃபினேஷன் தான் 1-2 ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்காங்க. ஆட்டோமார்பிசம், அது ஹோமோமார்பிசம், அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க டுவெல் ஸ்பேஸ்ங்கிறது நான் இப்ப சொன்னது. டுவெல் ஸ்பேஸ்ங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மறுபடியும் ஒரு மேப் தான் அது. அந்த மேப், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஃபீல்டுக்கு மேப் ஆயிருக்கு. அப்படி மேப் ஆகிற அந்த ஸ்பேஸோட கலெக்ஷனை தான் நம்ம டுவெல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்கிற கான்செப்ட் கட்டாயமாக நன்றாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பார்ட்டுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுல என்ன இப்ப ஏ அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் அறிமுகப்படுத்து. டைம் ஆச்சா? யா, முயற்சி பண்ணி பார்க்குறேன். இப்போ எல் ஆஃப் வி கமா டபிள்யூ எங்க இருக்குன்னு பார்த்துக்காங்க. எல் ஆஃப் வி கமா டபிள்யூ இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ். இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எங்கன்னா எஃப். அப்போ இதனுடைய டைமென்ஷன் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டைமென்ஷன் ஆஃப் எல் ஆஃப் வி கமா டபிள்யூ. இந்த கேள்வி எதுக்கு மேட்ச் பண்ற பாருங்க, தேர்டுக்கு சொல்ற, ஜெனரலுக்கு தான் வர எப்பயும் ஜெனரல். அப்போ இந்த எல் ஆஃப் வி கமா டபிள்யூ ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். அதுக்கு நான் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் வி இன்டு டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ. இந்த வியோட டைமென்ஷனும் டபிள்யூட டைமென்ஷனும் பெருக்குனீங்களா இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது நம்பர் 1. நம்பர் 2க்கு வருவோம். இப்போ எனக்கு டைமென்ஷன் ஆஃப் ஏ ஆஃப் வி வேணும். டைமென்ஷன் ஆஃப் ஏ ஆஃப் வி. அப்போ ஏ ஆஃப் வி அப்படிங்கிறது எங்க இருக்கு நீங்களே பார்த்துக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1-ஆ இருக்கு. ரைட்டுங்களா? இது தேர்ட் பாயிண்டா இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1-ஆ இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் வி கமா டபிள்யூ பதில் வி டு வி. டொமைனும் கோடொமைனும் சேமா இருந்தாலும் ஆட்டோமார்பிசம். அப்போ வி டு வி இருக்கு. இப்போ இதுக்கு என்ன டைமென்ஷன் வரும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் வி இன்டு த டைமென்ஷன் ஆஃப் அகைன் த வி. வி கமா டபிள்யூக்கு வந்து டைமென்ஷன் வி டைமென்ஷன் டபிள்யூன்னு போட்டோம். ரைட்டுங்களா? ஜென்ரல்ல. ஆட்டோமார்பிசத்துல கேட்கும்போது எப்படி வருது பாருங்க, விலேருந்து விக்கே மேப் ஆகணும். அப்போ டைமென்ஷன் வி டைமென்ஷன் வின்னு 2 முறை போட்டு பெருக்குனா போதும். ஆர் அதர்வைஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க, டைமென்ஷன் வி த ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா இந்த முதல் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து ரெண்டாவது நடுவில் இது பாருங்க, டுவெல் ஸ்பேஸ்க்கு டைமென்ஷன் கேட்டால் என்ன வரும். நம்ம அடுத்து கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் நம்பர் 2க்கான டைமென்ஷன். அப்போ டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டார், டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டார் இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆக்சுவலி இங்கே டைமென்ஷன் மிஸ்ஸிங்க. டைமென்ஷன் ஆஃப், அப்போ டைமென்ஷன் ஆஃப் எல் ஆஃப் என்ன போடணும் பாருங்க, வியிலிருந்து ஃபீல்டுக்கு போகணும். வியிலிருந்து ஃபீல்டுக்கு போகணும். தட்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இது எப்படி எழுதலாம்? டைமென்ஷன் ஆஃப் வி கிராஸ் டைமென்ஷன் ஆஃப் எஃப். டைமென்ஷன் ஆஃப் வி கிராஸ் டைமென்ஷன் ஆஃப் எஃப்.
100% பெரும்பாலும் மேக்ஸிமம் இதுல டைமென்ஷன் கேட்க மாட்டாங்க, இங்க டைமென்ஷன் கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் 100% டைமென்ஷன் டிஆர்பி கேள்வி வரும் கேட்டால். ஏன் அப்படின்றத சொல்றேன் கவனிங்க. நிறைய டீச்சர்ஸ் நிறைய பேருக்கு இந்த டைமென்ஷன் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபீல்டு நல்லா தெரியும். எஃப்ங்கிறது ஃபீல்டு. ஃபீல்டோட டைமென்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஒன்னுங்க. சின்ஸ் dimension of the field is always 1. அப்போ சப்போஸ் இங்க ஏதோ ஒரு ஃபீல்டு கொடுக்குறாங்கன்னா அது கவுண்ட் பண்ணி டிகிரி கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க, தப்பாயிடும். அதனால இங்க என்ன வரும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் வி இன்டூ 1 தட்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வி. தேர்ஃபோர் டைமென்ஷன் வி ஸ்டார் கேட்டாங்கன்னா டைமென்ஷன் வி அப்படின்னு போட்டா போதும். ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அந்த மதிப்பெண்களை தட்டி தூக்கி விடலாம். இதைதான் நம்ம எழுதியிருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறதுல இப்ப நாங்க சொன்ன சில கதைகள் எல்லாம் உள்ள இருக்கு. ஸோ இந்த இன்ட்ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அது முடிக்க முடியாது. முதல் 2 பாயிண்ட் கொஞ்சம் லேட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரீட் பண்ணிக்காங்க. செட்டா அப்படியே பார்த்துக்காங்க என்னென்ன நடத்திருக்கோம் அப்படிங்கறத. வெக்டார் ஸ்பேஸ் ஒரு தனியாக அதை எடுங்க, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தனியா கொண்டு போங்க, அப்புறம் ரிங் தனியா, ஃபீல்டு தனியா, ஐடியல் தனியா, அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் மெனக்கெடணும். நிறைய கிளாஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மோஸ்ட்லி முடிச்சிடலாம்னு பார்த்துருக்கேன்னு ஒரு 5 கிளாஸ் ஆகுது நடக்கும். பார்க்கலாம், முடிச்சிடலாம் டீச்சர்ஸ். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு இதோட தொடர்ச்சி ஆரம்பிச்சு மோஸ்ட்லி நாளைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். யூஜி வரைக்கும் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கி உள்ள பிஜி போர்ஷன் மட்டும் தனியாக வரும். அதை அப்படியே கொண்டு போகலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 5 கிளாஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஏப்ரல் 1லேருந்து இந்த சமாச்சாரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 1 இருந்தா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆமாம் 3 மாதம் பக்கம் 2 யூனிட், 3வது யூனிட் முடிய போகுது. ஸோ இதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சரிங்க, பார்ப்போம், முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சிடலாங்க. தேங்க்யூ.